டீன் சபேஷன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பல காலம் விலங்கியல் துறையில் இருந்தார். அப்புறம் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் துறைக்கு போனார். அப்புறம் வெளிநாட்டில் போய் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணார். டிஎஸ்டி யூஜிசி போன்ற இடத்துலலாம் ஃபண்டு வாங்கி நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அவர் மனதை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணார். பிஹேவியர் என்று சொல்லக்கூடிய எலிகளை வைத்து பிஹேவியரை ஸ்டடி பண்ணுறது. சில அப்புறம் மருந்துகளுடைய தன்மைகள் எப்படி எலியினுடைய தன்மையை மாற்றுது அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. அவர் பெரிய ப்ரொஃபஸர், கற்றறிந்த ஒரு பண்டிதர், ரொம்ப எளிமையாக இருக்கிறார். நீங்கள் ஆரம்பிங்க. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தே பவது மே சதா. எல்லாம் வல்ல நடராஜ பெருமானுடைய பொற்பாதங்களை வணங்கியும் நம்ம எல்லோருக்கும் ஆச்சாரியாக இருக்கக்கூடிய சுவாமி சங்கரானந்த அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கியும் கூடியிருக்கக்கூடிய முமுட்சுக்களுக்கும் ஜிங்காசுகளுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி கருத்தரங்கள் எல்லா விதமான இடம், உணவு எல்லாமே கொடுத்து கருத்தரங்கம் அமைப்பது என்பது நான் பார்த்ததில்லை. ஏனென்றால் 2 நாள் ரீட்ரீட் என்று போடுவார்கள், 4 நாட்கள் போடுவார்கள். அதற்கு எவ்வளோ அமௌண்ட்டு போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவர்களுடைய ஆர்வம், எல்லோருக்கும் இந்த அத்வைத கருத்துக்கள் போய் சேர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய எண்ணங்களுக்கும் அவருடைய செயலுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்று உங்களுக்கு மனம் பற்றிய சில கருத்துக்களை கூற இருக்கின்றேன். மனம் என்பது என்ன? மனம் என்பது சிந்தனை நோக்கு, உணர்ச்சி, மன உறுதி, கற்பனை போன்றவற்றில் வெளிப்படுகின்ற அறிவு மற்றும் உணர்வு நிலை சார்ந்த அம்சங்களின் தொகுப்பை கூறுகின்றது. ஒரு மனம்தான் ஒரு மனிதனுக்கு உள்ள பண்புகளை வெளிப்படுத்துகிறது. அதுதான் அவனுக்கு ஒரு ஆளை பார்த்தோம்னாவே இவங்க தான் இந்த உணர்வுன்னு நமக்கு வருகிறது. உயர்ந்த பண்புகளில் உள்ள பதங்கள் அவங்களுக்கு தானே நம்மளுக்கே மரியாதை வருகிறது. அது மக்கள்லாம் காரணம் மனம்தான். இந்த மனம் எவ்வாறு செயல்படுகிறது பல நோக்கிலே பார்க்கலாம். அதுமாதிரி வேதாந்தங்களிலே இது எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது, நமது பிரஸ்தான திரயங்களில் எவ்வாறு கூறப்படுகின்றது அல்லது மற்ற நூல்களிலே எவ்வாறு கூறப்படுகிறது என்பதை ஓரளவு பார்த்துவிட்டு அப்புறம் நாம் கடைசியாக அந்த சயின்டிஃபிக்காக அதை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு கருத்துக்களை தெரிவிக்கின்றேன். இந்த வேதாந்த சாஸ்திரத்திலே மனம் என்பது எவ்வாறு குறிப்பிடப்பட்டுகிறது? இந்து சமய வேதாந்த சாஸ்திரங்கள், குறிப்பாக சாங்கிய மெய்யியல் தத்துவங்கள், மனம் 4 பணிகள் செய்யும்போது 4 பெயர்களில் அது அழைக்கப்படுகின்றது என்றும் கூறுகின்றார்கள். சாங்கியத்திலே இந்த சித்தம் என்பது ஒன்று இல்லை என்று நினைக்கின்றேன். அதில் மனம் 3 தான் இருக்கிறது. நமக்கு அந்த கரணங்களிலே வேதாந்தத்திலே 4 இருக்கின்றது. மனம் என்பது சந்தேகம் எழுதும் போது மனதிற்கு மனம் என்ற பெயர் ஏற்படுகிறது. நமக்கு எப்போ சந்தேகம் வருதோ அப்போ அதற்கு மனம் என்ற ஒரு ஏற்படுகிறது. எதையும் உறுதியாக தீர்மானிக்க இயலாத குழம்பிய மனநிலை இது மனம். சித்தம் என்பது நாம் கேட்டவைகள் எல்லாமே இதுதான். இந்திரியங்கள் தான் நமக்கு அறிவு கொடுக்குறது. ஒன்று பிரத்யட்ச பிரமாணமாக இருக்கலாம், இல்லாட்டி சோஸ்திரமாக இருக்கலாம், இல்லாட்டி நம்மளுடைய படிப்பினால் இருக்கலாம். பார்த்தவைகள், உணர்ந்தவைகள் என வாழ்க்கையில் பெறுகின்ற அனுபவங்கள் அனைத்தும் சம்சாரங்களாக மனதில் சேமிக்கப்படுகின்றது. இது சித்தம் என்று நாம் கூறுகின்றோம். அந்த சேமிப்பு நிலையாக திகழும் அதை சித்தம் எனப்படுகின்றது. அது ஒரு லைப்ரரி. சித்தம் என்பது நம்ம எப்படி எப்படிலாம் கற்றிருக்கிறோமோ அதெல்லாம் அந்த லைப்ரரி மாதிரி இந்த சித்தத்திலே ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அடுத்ததாக புத்தி என்றால் என்ன? தொலைவில் வருபவன் ராமனா அல்லது கிருஷ்ணனா என்று குழம்பிய மனம் சேமிப்பு நிலைமான சித்தத்தில் முன்னாடி ஸ்டோர் வைத்திருக்கிறோம். ராமனா கிருஷ்ணங்கிற உருவம் நமக்கு இருக்கின்றது. தொலைவில் வருபவன் ராமன் என்றோ அல்லது கிருஷ்ணன் என்றோ ஒப்பிட்டு நோக்குகிறது. ஒருவேளை அவர்களை பற்றிய தகவல்கள் எதுவும் சித்தத்தில் இல்லாவிட்டால் அவன் யார் என்று நமக்கு தெரியாது. ஏனென்றால் ஆல்ரெடி இதில் பிரிண்ட் நமக்கு இல்லை. முடிவு செய்கின்ற இந்த மனம்தான், இதைத்தான் நாம் புத்தி என்று சொல்கின்றோம். முதலிலே சித்தம் என்பது ஒரு ரிசர்வாயர். அது எல்லாத்தையும் லைப்ரரி மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. நம்ம என்னென்ன நாலேஜ் கேதர் பண்ணிக்கிறோமோ அதை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்குது. புத்தி என்பது அது தெளிவாக கூறுகின்றது.
அகங்காரம் என்றால் என்ன? மேற்கண்ட படிகளின் மூலமாக ஒருவரை அல்லது ஒரு பொருளை அறியும் போது, நான் ராமனை அறிகின்றேன், அவன் வரவன் ராமன் தான், நான் கிருஷ்ணனை அறியவில்லை என்று உறுதி செய்து நான் எனும் உணர்வாக திகழும்போது அதுதான் ஈகோ என்று சொல்லுகின்றோம். அதைத்தான் அகங்காரம் என்று சொல்லுகின்றோம். அந்த அகங்காரம் தான் கடைசியில் முடிவு பண்ணுது, வரதோ ராமன் தான், கிருஷ்ணன் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி நமக்கு செயலை தூண்டுகிறது. இவ்வாறு இந்த மனத்தினுடைய சித்தம், புத்தி, அகங்காரம், மற்றொன்று மனம் என்று சொல்லுகிறேன். இதெல்லாம் எங்கே இருக்கிறது? மனசில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மனசில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறதா? அதை அறிவியல் இன்னும் அதை ப்ரூவ் பண்ண முடியல நம்மளால். அடுத்ததாக ஒரு கம்ப்யூட்டரில் பார்க்குறோம். கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது ஒன்று ஒரு லாங்குவேஜ் நம்ம B1 இல்லாட்டி S1 அதுக்கு தெரியாத பேரை வச்சுருக்கிறோம். ஒரு இதுக்கு அடுத்தது அடுத்த ஃபைல் இங்கே வச்சுருக்கிறோம், அடுத்த ஃபைலு இங்கே வச்சுருக்கிறோம். டக்குன்னு கிளிக் பண்ணோம்னா அந்த பை கம்ப்யூட்டரில் உள்ளதெல்லாம் நமக்கு ஃபைலில் வருது. அடுத்தது S1 கிளிக் பண்ணோம்னா அதில் உள்ள ஃபைல்லாம் வருது. ஆனால் அந்த கம்ப்யூட்டரில் உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று தான், ஸ்டோரேஜ் ஒன்று தான், நம்ம தான் அதை டிவிஷன் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுதான் நம்ம இந்த டிவிஷன் அந்த டிவிஷன் நம்ம பண்ணி, அதே மாதிரி தான் இந்த பவுல் இது எல்லாம் ஒன்றாக இருக்கக்கூடியது. அதுக்கு நம்ம அதனுடைய செயல்பாட்டு விதமாக நம்ம அதுக்கு பேரை கொடுத்திருக்கின்றோம். ஒன்றை மனம் என்றும் அல்லது சித்தம் என்றும் அல்லது புத்தி என்றும் அகங்காரம் என்று கொடுத்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒன்றும் நினச்சக்கூடாது, புத்தி ஒரு இடத்துல இருக்குது, சித்தம் ஒரு இடத்துல இருக்குன்னு நினைக்க வேணாம். எல்லாம் ஒரே இடம் தான். அதில் செயல்பாட்டில் தான் நம்ம அதை பிரித்திருக்கின்றோம் என்ற ஒரு உணர்வும் நமக்கு ஏற்பட வேண்டும். கம்ப்யூட்டர் தான், வேறு ஒன்றும் இல்லை. கம்ப்யூட்டரில் எவ்வாறு நம்ம இதெல்லாம் பிரித்திருக்கிறோமோ அதே மாதிரி தான் எல்லாமே. இந்த ஃபைல் ஸ்டோர் ஆகிலன்னா அடுத்துல போய் ஸ்டோர் ஆகிக்கும். இதில் இடம் இல்லைன்னா அதில் போய் ஸ்டோர் ஆகிக்கும், அதில் இல்லைன்னா இதில் வந்துக்கும். அதே மாதிரி தான் இது. அதே மாதிரி இப்பொழுது உங்களுக்கு தெளிவான இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். சித்தம், புத்தி, அகங்காரம், மனம் என்ற 4ம் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இது நரம்பியல், அது நியூராலஜி, நியூரோ சயின்ஸ், அது எவ்வாறு கூறுகின்றது? ஏனென்றால் எதைத்தெல்லாம் இப்போ நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா அது சில பேருக்கு ஏற்புடையதாக இருக்காது. எதையுமே சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கா? இப்போ சர்வப்பிரியானந்தா ஐயா மாதிரி அவங்களும் நல்ல நாலேஜ் உள்ளவங்க, அவங்க பேசும்போது பார்த்திங்கன்னா நிறைய சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுப்பார். இது இப்படி தான், இது இந்த நாலேஜ் இருக்குது, இவர் போய் ஒரு பேப்பர் போட்டிருக்கிறார், இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்படி கொடுத்தா தான் அந்த மக்களுக்கு அதை மனசோடு போய் சேருவதாக இருக்கும். அதுதான் சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஐயா நிறைய பிரெயினை பற்றி நிறைய புக்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதேமாரி அந்த காக்னிட்டிவ் நியூரோ சயின்ஸ், அது ஒரு சைக்காலஜி. இது அறிவாற்றல் நரம்பியல் என்பது அறிவாற்றல் உளவியலின் ஒரு பகுதி. அந்த மனத்தில் உளவியலாகவும் அதை பார்க்கலாம். இந்த மனம் செயல்பாட்டின் போது மூளையின் அமைப்பையும் செயல்களையும் விவரிக்கின்றது. அதுக்கு என்னென்ன இருக்குன்னா தகவல் சேமிக்கிறது, படைப்பாற்றல், மொழி உற்பத்தி, மக்களையும் பொருட்களையும் அடையாளம் காணுதல், அடுத்ததாக பகுத்தறிவுதல், தீர்வு காணுதல் போன்ற செயல்களுக்கு எவ்வாறு காரணமாகிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு வேலைக்கு சிறப்பான முறையிலே அமைந்திருக்கின்றது. அது ஒரு முக்கியமானது. அந்த புத்தி என்பது அது ஒரு தனி செயல்பாட்டை இருக்கிறது. மனம் என்பது தன்னுடைய செயலை பிரிக்கிறது. அகங்காரம் என்பது ஒரு செயலை செய்கின்றது. இந்த 4ம் ஒரே இடத்தில் இருப்பது உங்களுக்கு ஐயாவுக்கு நான் அதை விட்டுறேன். ஏன்னா என்னுடைய மனதில் ஏற்பட்டது அதை நான் சொல்லுகின்றேன். ஏனென்றால் ஒரு தனியை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பார்ட்டாக இல்லை, அவ்வாறு அது செயல்படுகின்றது என்பதையும் நான் குறிப்பிடுகின்றேன். அடுத்தது நியூரோ சைக்காலஜி. அதில் நியூரோவில் பார்த்திங்கன்னா நிறைய டிவிஷன் இருக்குது. நியூரோ ஃபார்மகாலஜின்னு ஒரு டிவிஷன் இருக்குது, நியூரோ ஜெனட்டிக்ஸ்னு ஒன்று இருக்கிறது, நியூரோ ஃபிசியாலஜின்னு ஒன்று இருக்கிறது. பெங்களூரில் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி இன்ஸ்டியூட்டாக வச்சுருக்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒவ்வொன்றுக்கும் ஆராய்ச்சி பண்ணுவார்கள். அதில் ஒரு 5-6 டிபார்ட்மெண்ட்டோடு எனக்கு அப்பொழுது நான் பேராசிரியராக இருக்கும்போது அதில் உள்ள கனெக்ஷன் இருந்தது. அதில் நியூரோ ஃபிசியாலஜியில் நிறைய என்னுடைய ஸ்டூடெண்ட்டை முதல்ல போனோன்னா அங்கே தான் ஒரு மாதம் நான் ட்ரைனிங் அனுப்பிவிடுவேன். போய் அங்கே ஒரு மாதம் இருறான்னு சொல்லிவிடுவேன். அவ்வாறு அந்த நிறைய சயின்ஸில் நிறைய டிவிஷன் இருக்கிறது. இது எனக்கு ஆமாம் 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 நியூரோ அதேமாதிரி பிரெயின் இன்ஸ்டியூட் டெல்லியில் இருக்குது. 2 தான் நம்ம இந்தியாவிலே இருக்கிறது. பாக்கியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்கிறாங்க. இது அதிகமாக செய்கிறது இங்கே தான் பெங்களூரில். இவ்வாறு அந்த உளவியல் நியூரோ சைக்காலஜி மூலியமாக பார்க்கும்போது மூளையின் அமைப்பு செயல்பாடுகள் எவ்வாறு ஒரு குறிப்பிட்ட நடத்தைக்கு காரணமாக இருக்கின்றது. ஒரு நடத்தை இருக்கிறது, ஒரு மேன் பிஹேவியர், காமன் பிஹேவியர் என்று சொல்லுகின்றோம். அதேமாரி அந்த அறிவாற்றல் நரம்பு உளவியலை அறிவாற்றல் நரம்பு விஞ்ஞானத்திலிருந்து இதை வேறுபடுத்துவதாக இருக்கின்றது. அடுத்ததாக ஆன்மீக உளவியல். ஆன்மீகத்தில் அந்த உளவியல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றது. ஆன்மீக உளவியல் பேராசைக்காலஜி என்று அதை நாம் குறிப்பிடுகின்றோம். அந்த இயல்பு கடந்த உளவியல் நிகழ்வுகள் விசாரணை கருத்து பற்றிய கற்றல் துறையாகும். தொலை நுண்ணுணர்வு, ரொம்ப தொலைநோக்கமாக பார்க்கக்கூடியது. முன்னறிவு,
முன்னாடியே அறிந்து கொள்வதல், மணக்கண் தொலைக்காட்சி, மரணத்திற்கு கிட்டிய அனுபவம், அடுத்ததாக மறுபிறப்பு. அடுத்ததாக நம்ம பகவத்கீதையிலே பார்த்திங்கன்னா மறுபிறப்பை பற்றி தனியாக இருக்கிறது, மரணத்தினுடைய இதுவும் தனியாக இருக்கின்றது. அவ்வாறு கடந்த விவரங்கள் பற்றி ஆன்மீக உளவியலாளர்கள் என்னென்ன அதெல்லாம் ஆராய்கின்றார்கள் என்று இந்த டிவிஷனிலே ஆன்மீக உளவியலிலே கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக மனமெய்யியல். மனதிற்கும் பாடிக்கும் என்ன ரிலேஷன்? பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மைண்டு தான் பாடியில் எந்த டிசீஸ் வந்தாலும் காரணமாக இருப்பது அந்த மனசு தான். மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம்னா பாடியில் டிசீஸே இருக்காது. அந்த மனசில் ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுருந்தோம்னா உடனே பாடியில் பிபி வருகிறது, சுகர் வருகிறது, எல்லாமே வருகிறது. ஸோ அந்த மைண்டுக்கும் பாடிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கிறது. மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்கின்றோம். அதில் நிறைய புஸ்தகங்கள் வந்திருக்கின்றது, ஆங்கிலத்தில் வந்திருக்கின்றது, தமிழிலும் 1-2 வந்திருக்கலாம். ஆங்கிலத்திலே ஓஷோவோட எழுதியிருக்கிறார் ஒரு புக்கு, மைண்ட் அண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ் என்று. நிறைய புக்கு நிறைய கிட்ட நானே பார்த்தோன்னா ஒரு 7-8 புக்குக்கு மேலே இருக்கிறது. இவ்வாறு அந்த மைண்டு தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறது. ஒரு மனிதன் சந்தோஷமாக இருந்தான்னா எதுவுமே வியாதிகளும் அவர்களுக்கு வருவதில்லை. இதுதான் மனம் மெய்யியல் என்று நாம் பிரித்திருக்கின்றோம். மனம் மெய்யினால் என்பது மனதின் தன்மை, மனம் சார்ந்த தொடர்புகள், மனப்பொருள், நனவு நிலை, அடுத்ததாக மற்றும் பௌதீக உடலுக்கும் குறிப்பாக மூளைக்கும் உள்ள இதற்குடையான உறவு என்பதை குறிப்பது தான் நம்ம மன மெய்யியல் என்று குறிப்பிடுகின்றோம். இதை பாடி மைண்டு கான்ஷியஸ் காம்ப்ளெக்ஸ் என்றும் கூறப்படலாம். பாடி மைண்டு கான்ஷியஸ்னஸ் காம்ப்ளெக்ஸ். இவ்வாறு அடுத்ததாக நாம் இந்த மனதை பற்றி நம்ம வேதாந்த நூல்கள் நிறையாக இருக்கிறது. நம்ம போன வகுப்பிலும் குறிப்பில் காட்டினேன். அது அந்த இது பிரஸ்தானத்திரயமாக இருக்கலாம், அல்லது சங்கராச்சாரியாருடைய நூல்களாக இருக்கலாம். இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மனதை பற்றி குறிப்பிடப்படுகின்றது. இது கொஞ்சம் கொஞ்சமாக சிலதில் இருக்கின்றது. அதை மட்டும் நான் உங்களுக்கு ஒரு கோடு காமிக்கின்றேன். இவ்வாறு அந்த தத்துவ போதம் தான் எப்பொழுதுமே நாம் முதலாக படிக்கக்கூடிய நூல். வேதாந்தம்னு வந்தோன்னா உடனே, ஆனால் அதை வடநாட்டில் பார்த்திங்கன்னா அவங்க வேறு நூலை வச்சு படிக்கிறாங்கன்னு நினைக்கிறவங்க. நம்ம சவுத்தில் இந்தியில் தத்துவபதம் தான் முதல் நூலாக நாம் படிக்கின்றோம். அதேமாதிரி சங்கல்ப விகல்ப ஆத்மகம் மனக. முதல் கொஸ்டின் கேட்குறார். சங்கராச்சாரியாருடைய உண்மையான சில நூல்கள் நாம் சில உண்மை என்று நினைக்கின்றோம், சில அவங்களுடைய சிஷ்யர்கள் எழுதியிருப்பார்கள் என்று நினைக்கின்றோம். அவ்வாறு விவேக சூடாமணி என்று எடுத்தோம்னால் இது சங்கராச்சாரியர் எழுதியது தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது சில நூல்கள் மட்டும் சில வேறு அவங்களுடைய சிஷ்யர்கள் எழுதியிருப்பார்கள் என்று நினைக்கின்றோம். ஆனால் அவருடைய பெயரிலேயே எல்லா நூல்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறு அந்த சங்கல்ப விகல்பாத்மகம் மனக அப்படின்னு முதல் கழிக்கின்றார். இதில் என்ன அர்த்தம்? சங்கல்பம் விகல்பம் வடிவமாக உள்ளது தான் மனம். மனம் எவ்வாறு இருக்கிறது என்றால் மாறி மாறி சிந்தனை செய்வது தான் மனம். சங்கல்பம் என்றால் இன்றைக்கு இந்த காரியத்தை முடித்து விட வேண்டும், ஐயா இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை வைத்து விட வேண்டும் என்று சங்கல்பம் வைத்து விட்டார். அதனால் இன்று இந்த நிகழ்ச்சி நடக்கின்றது. ஒரு 4 நாளுக்கு முன்னாடி இது வேணுமா வேண்டாமா, வேண்டாம் நீக்கி விடலாம் என்று நினைப்பது தான் அந்த விகல்பம் என்று நாம் கூறுகின்றோம். இந்த 2 நிகழ்ச்சியும் மனது தான் செய்கின்றது. இதைத்தான் சங்கராச்சாரியார் தத்துவபோதத்திலே சங்கல்பம் விகல்பம் ஆத்மகம் மனக என்று கூறுகின்றார். அதாவது அடுத்ததாக நிச்சயாத்மிகா புத்திகி என்று அடுத்ததாக புத்தியை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்கின்றார். புத்தினா என்ன என்று கேட்கின்றார். அந்த நிச்சயம் செய்யக்கூடியதாக உள்ளது தான் புத்தி. ஒரு செயலை நிச்சயம் செய்யக்கூடியது புத்தி என்று கூறுகின்றார். அடுத்து சிந்தனை கர்த்துரு சித்தம். சித்தம் என்றால் என்ன? சிந்தனை செய்வது தான் சித்தம் என்று 3வது கேள்விக்கு பதில் கூறுகின்றார். அவரே பதிலும் கூறுகின்றார். அகங்கார கர்த்தா அகங்காரகா என்று கூறுகின்றார். அகங்காரம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கின்றார். நான் என்று எது கூறுகிறதோ அதுதான் அகங்காரம். இது என்னுடைய சட்டை, இது என்னுடைய கை, இது என்னுடைய பேனா என்று கூறுவதுதான் இது அகங்காரம், நான் என்று கூறுகின்றார். அடுத்ததாக திருதராஷ்டிர சொல்கிறான். அவனுடைய முதல் நம்மளுடைய பகவத்கீதையிலே முதல் அத்தியாயத்திலே முதல் ஸ்லோகமே இதே தான். அதில் திருதராஷ்டிரன் கேட்குறான். அவ்வாச சொல்லுகிறார். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேத யுயுத்சுவகா மாமகா பாண்டவா சைவம் கிம் சைவ கிம் அகர்வத என்று சொல்லுகின்றான். இதில் மாமகா என்று அவன் கேட்கின்றான். இது யார்? நம்ம பையங்களான்னு வந்திருக்கிறானான்னு கேட்குறான். ஒரு சைடில் நம்ம பிள்ளைகள் நிற்கிறாங்களான்னு கேட்குறான். அப்போ அவனுக்கு பாண்டவனுடைய பிள்ளை அவனுக்கு தம்பினுடைய பிள்ளை தான். ஆனால் அவனுக்கு அதை உணரல. மாமகாங்கிற அந்த செல்ஃப் இது இருக்கு இல்லையா, அகங்காரம், அதுதான் அந்த மாமகா. அந்த திருதராஷ்டிரனுடைய முதல் வரியிலேயே அவனுடைய நாலேஜை வெளிப்படுத்தி விடுகிறது. மாமகா என்றால் அகங்காரம், அது ஐ என்று சொல்லுகின்றான். இவ்வாறு அடுத்தது ஆத்மபோதத்திலே எவ்வாறு இந்த
மனத்தை பற்றி என்னென்ன குறிப்பிடுகின்றது என்று பார்த்தோம்னா, ஒரு விளக்கு ஒன்றே குடம் முதலியானவளை விளக்குவது போல ஒரே ஆத்மாதான் புத்தியையும் சித்தம் மனம் மற்றும் இந்திரியங்களையும் சேர்த்து ஒளிர்விக்கின்றது. விளக்கு ஒன்றே ஒரு குடம் முதலியானவளை விளக்குவது போல ஆத்மாதான் மற்றும் புத்தியையும் சித்தம் மனம் மற்றும் இந்திரியங்களையும் சேர்த்து ஒளிர்விக்கின்றது என்று நாம் கூற வேண்டும். ஏனென்றால் நம்ம முன்னாடி போன வகுப்பிலே சிலது பார்த்தோம். சித்தாபாசம் என்று சொல்கின்றோம். அதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம போக பார்க்கலாம். அந்த சித்தாபாசத்திலே அந்த நம்முடைய கான்ஷியஸ்னஸ், ரெஃப்ளெக்டட் கான்ஷியஸ் என்று சொல்கின்றோம், அது படுகின்றது. அதைத்தான் சிதாபாசம் என்று சொல்கின்றோம். அது புத்தியிலே வெளிப்பட்டு புத்தியில் மட்டும் அதில் பிரகாசிக்கவில்லை, அது பக்கத்திலே உள்ள சித்தம், அடுத்தது மனம், அடுத்தது அகங்காரம் மற்றும் உடம்பு இந்திரியங்கள் எல்லாவற்றிலுமே அது குளிர் வைக்கின்றது. இதைத்தான் ஆராய் என்று சொல்கின்றோம். அந்த ஆராய் என்பதற்கு ஒரு சயின்டிஃபிக்லி ஆராய் என்றால் இந்த ஒளிவட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, பிரகாசம். அந்த பிரகாசம் எப்படி வருகிறதுனா வேறு ஒன்றும் கிடையாது, இந்த கான்ஷியஸ்னஸ் தான் இதுக்கு காரணமாக இருக்கின்றது. அது இன்னும் டீட்டெயிலாக அடுத்த கிளாஸில் அடுத்த வகுப்பு இதற்கு தொடர்ந்து பார்க்கலாம். இவ்வாறு அந்த ஒரு குடம் முதலியவைகளை விளக்கை எப்படி விளக்காதோ அப்படியே ஜடமான புத்தி முதலியவைகளால் ஆத்மாவானது ஒளிர்விக்கப்படுவதில்லை. ஆத்மா ஜடமான புத்திகளை ஒளிர்விக்கப்படுவதில்லை. எப்பொழுது இந்த ஞானம் வரும்பொழுது தான் இந்த ஒளிர்வு நமக்கு அதிகமாக தெரியும். இந்த சிதாபாசம் அதிகமாக தெரிகின்றது. புத்தியினுடைய காம்பினேஷன், புத்தியில் தான் அந்த சிதாபாசம் சேருகின்றது. நம்ம ஸ்லோகத்தில் கூட படிச்சிருக்கிறோம். முண்டகோபனிஷத்தில் ஒரு ஸ்லோகம், ந தத்ர சூரியோபாதினா சந்திரதாரகம். இது ஏதோ ஒரு மெட்டில் இருக்குது, எனக்கு அதில் வரல. நேமா உத்யூதோ பாந்தி குதோ அயமக்னிகி தமேவ பாந்த மனுபாதி சர்வம் தஸ்யா வாசா சர்வமிதம் விபாதி. இது ஒரு அழகான ஒரு முண்டக உபநிஷத்தில் உள்ள ஸ்லோகம். இதை நம்ம பிரார்த்தனையாக டெய்லியும் பண்ணலாம். அதை சூரிய காட்டும்போது இந்த ஸ்லோகத்தையும் சொல்லலாம். இவ்வாறு இதில் என்ன சொல்கிறாருன்னா, வேற ஒன்றும் இல்லை, நீ சூடெல்லாம் காமிக்கிற விளக்கெல்லாம் இருக்க, இந்த ஆத்மாவுக்கு இல்லாத பிரகாசமாக இது பெரிய பிரகாசமே கிடையாது. இந்த ஆத்மாவுக்கு தான் எல்லாத்தையும் ஒளிர்விக்கின்றது அப்படிங்கிற உணர்வத்தையும் இது சொல்லுகிறது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மின்னல் ஆகிய எவையும் அதனை ஒளிர்விப்பதில்லை. இந்த அக்னி ஆத்மா எங்கே ஒளிர்விக்கப் போகிறதோ அங்கே தான் அந்த ஆத்மா தான் இவை எல்லாத்தையும் விளக்குகின்றது என்று இதற்கு அர்த்தமாக இருக்கின்றது. ஆத்மனஸ் தத் பிரகாசத்துவம் யத் பதார்த்தவ பாசனம் அபரோக்ஷ அனுபூதியிலையும் இந்த அபரோக்ஷ அனுபூதியிலையும் இந்த கருத்து விளக்கப்படுகின்றது. இவ்வாறு அடுத்ததாக விவேக சூடாமணியிலே இந்த எவ்வாறு இந்த மனத்தை பற்றி கூறப்படுகின்றது. இந்த விவேக சூடாமணியில் பார்த்தோம்னா மனோமய கோஷம் தனியாக அதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 100-120 ஸ்லோகம் மட்டும் ஒதுக்கியிருக்கின்றார். இந்த அன்னமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், அடுத்தது ஆனந்தமய கோஷம், இது எல்லாத்திற்குமே கிட்டத்தட்ட ஒரு 120 பாடல்களுக்கு மேலே அவர் ஒதுக்கி இருக்கின்றார். அதிலே மனோமய கோஷத்திலையும் நாம் விஞ்ஞானமய கோஷத்தையும் அகங்காரத்தை பற்றியும் விவேக சூடாமணியிலே எவ்வாறு கூறப்பட்டுள்ளது என்பதை நாம் பார்க்கலாம். ஸ்வப்பனம் காணும்போது இது விவேக சூடாமணியிலே 172வது ஸ்லோகமாக இருக்கின்றது. ஸ்வப்பனம் காணும்போது ட்ரீம், எவ்வித விஷயம் இல்லாமல் இருக்கையில் மனசே தான் தன்னுடைய சக்தியினால் அனுபவிக்கின்றவன் முதலான எல்லா உலகத்தையும் சிருஷ்டிக்கிறது. அப்படியே தான் விழிப்பு சமயத்திலும் கூட அந்த வித்தியாசம் கிடையாது. எப்படி கனவு நிலையில் ஒரு சிருஷ்டியை பார்க்குறோம், அதே தான் விழிப்பு நிலையிலும் அதே சிருஷ்டியை தான் நம்ம பார்க்குறோம். ஆகையால் இது எல்லாமே மனசனுடைய புகட்டுதல் தான் என்று நாம் அறிய வேண்டும். அடுத்ததாக ஒரு 174வது சொல்ல நான் செலக்டடாக தான் வச்சுருக்கிறேன். மேகமானது காற்றினால் கொண்டு வரப்படுகின்றது, மறுபடியும் அந்த காற்றினால் தான் கொண்டு போகப்படுகின்றது. மேகம் சேர்றதுக்கு காரணம் காற்று தான், மேகம் களையிறதுக்கு காற்று தான். அதை போல் மனசினால் பந்தமானது கல்பிக்கப்படுகின்றது, மோட்சமும் அதே மனசினால் தான் ஏற்படுகின்றது. எவ்வாறு பந்தம் மோட்சம் இரண்டுக்கும் காரணம் மனசு தான். அந்த உதாரணம் ஒரு திருஷ்டாந்தம் அதை கூறுகின்றார், மேகத்தை திருஷ்டாந்தமாக கூறுகின்றார். இதில் தாஷ்டாந்தம் நம்ம மனசு இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சில பேருக்கு இப்போ சொல்லும்போது அது திருஷ்டாந்தம் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாம்பு கயிற்று சொல்லும்போது அந்த பாம்பு கயிற்றிலே இருப்பாங்களே ஒழிய அந்த தாஷ்டாந்தம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாமே அதில் போயிட்டே இருக்கும். அதேமாரி அந்த திருஷ்டாந்தம் நிறைய சங்கராச்சாரியார் திருஷ்டாந்தம் இல்லாமல் சொல்கிறதே கிடையாது. அவ்வளவு கருத்துக்களை அங்கே நுழைத்திருக்கின்றார். தாஷ்டாங்கன்னா உண்மை ஒரு பொருளுக்கு உபமானம் காட்டுறான் இல்லையா, அது எடுத்துங்களே.
எதுக்கு சொல்லப்படுது? எதுக்கு சொல்லப்படுதோ அது தாஷ்டாங்கம். 10ஆம் அவன் உதாரணம். ஆமாம். இங்கே ஆத்மா தாஷ்டாங்கம். மனஸ்தான் அடுத்த 176வது ஒரு ஸ்லோகத்தில் மனஸ்தான் இந்த ஜீவனுக்கு பந்தத்தையோ மோட்சையோ ஏற்படுத்துவதில் காரணம். ஆனால் பந்தத்திற்கு காரணமாக இருப்பது இந்த ரஜஸின் குணங்களான ராகம் துவேஷம். இது ரெண்டு தான் முக்கியமான காரணம். ராகம் என்றால் பிடிப்பு, துவேஷம் என்றால் வெறுப்பு. முதலே உள்ளால் அழுக்கடைந்து மனம் அழுக்கடைந்து மோட்சத்திற்கு காரணமாக இருப்பது ரஜஸோ தமஸோ இல்லாத மனம்தான் மிக முக்கியம். முதல்ல என்ன வேணும், மனசை நம்ம அந்த முக்குணங்களிலே சொல்கிறோம் இல்லையா, சத்வகுணம் ராஜசகுணம் தமஸ் குணம் என்று சொல்கிறோம் இல்லையா, அதில் சத்துவ குணம் தான் மேலோங்கி இருக்க வேண்டும், ஏகாகிர நிலையில் இருக்க வேண்டும். அந்த நிலையில் இருந்தால் தான் நம்ம படிப்படியாக அடுத்த நிலைக்கு போக முடியும். அவ்வாறு மிக முக்கியமானது என்னென்னா சத்துவ குணத்திலே இருக்கின்றோம். நாம் நம்மளுடைய உலகிலேயே நிறைய பேர் பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் பார்த்திங்கன்னா நிறைய சத்துவகுணம் அவங்களுக்கு மேலோங்கி இருக்கிறது. காலையில் எழுந்தாவே அந்த இறை பக்தியோடவே எழுந்திருப்பாங்க. அதேமாதிரி அது நம்ம பார்க்குறோம். அவங்கள பார்த்து நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சத்துவ குணம் அவர்களுக்கு மேலோங்கி இருக்கிறது என்பது உலக எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அதை. அதனால் அதை சத்துவ குணம் நம்ம மிக முக்கியமாக ஒரு 2 நாளாக கோல்டு என்று எவன் மோட்சம் ஒன்றிலேயே ஆசக்தியுடன் விஷயங்களில் உள்ள பற்றுதலை வேருடன் எடுத்துவிட்டு எல்லா கர்மாக்களையும் நன்கு விட்டுவிட்டு அத்துடன் நல்ல திடமான சிரத்தையுடன் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் முதலியனில் நிலைத்திருக்கின்றானோ புத்தியினுடைய ரஜோஸ் குணமும் சுபாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அது உதறிவிடுகின்றது என்றும் கூறுகின்றார். அவ்வாறு இந்த வேக சூடாமணியிலே முதலிலே காணப்படக்கூடியது மனசை பற்றி சொல்கின்றார். மனோமயம். அடுத்தது விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானமய கோஷம் என்றால் வேற ஒன்றும் புத்தி தான் இந்த விஞ்ஞானமய கோஷம் என்று சொல்கின்றோம். அதிலே கிட்டத்தட்ட 186லிருந்து 208வது ஸ்லோகம் வரைக்கும் இதை பற்றி தான் நமது சங்கராச்சாரியார் இந்த வேக சூடாமணியிலே கூறுகின்றார். வேக சூடாமணி பேசிக் நூல். அதை நாம் முழுவதுமாக நம்முடைய வேதாந்த நூல்களே முழுவதுமாக கற்க வேண்டிய ஒரு அவசியமான நூல். ஐயா அடமுகான புக்கு பெரிய புக்காக போட்டிருக்கிறாங்க. நம்ம அதை படிக்க வேண்டும், வேறு ஒன்றும் இல்லை. அதே ஒரே அந்த கரணம் சந்தோஷ நிலையில் சந்தேவா நிலையில் மனம் என்றும் தீர்மானிக்கின்ற அந்த நிலையில் புத்தி என்றும் கூறப்படுகின்றது. தீர்மானித்த பின் காரியத்தை செய்வதால் புத்தியின் கர்த்தாவான விஞ்ஞானமய கோஷமாக இதை கூறுகின்றார். மனம் கரணம், புத்தி கர்த்தா. இதனால் மனோமய கோஷத்தில் தான் இந்த விஞ்ஞானமய கோஷமும் இருக்கின்றது. இந்த வேற்றுமையால் தான், ஆனால் இரண்டுக்கும் வேற்றுமை இருக்கின்றது. ஒன்று கர்த்தா, ஒன்று காரணமாக இருக்கின்றது. இந்த வேற்றுமையால் தான் மனதும் புத்தியும் தனித்தனி கோஷமாக சங்கராச்சாரியார் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்று மனோமய கோஷம் என்றும் மற்றொன்று அந்த விஞ்ஞானமய கோஷம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்தது மற்றொரு 187வது ஸ்லோகத்திலே இந்த விஞ்ஞானமய கோஷத்தை பற்றி சங்கராச்சாரியார் கூறும்போது, விஞ்ஞானம் என்ற பெயருடைய இந்த கோஷம் மூல காரணமாக அவித்தையின் காரியம் சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பத்தினுடைய சக்தியோடு இது கூடியது. மற்றொன்றும் நாம் அறிய வேண்டியது, முன்னாடியே சொன்னவங்களுக்கு இந்த புத்தியோடு இது சைத்தன்யமும் கூடியிருக்கின்றது. அந்த சைத்தன்யம் என்றால் வேற ஒன்றும் இல்லை, அதுதான் ஆத்மா, அதுதான் கான்சியஸ்னஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்கின்றோம். நிறைய பேர்கள் இருக்கின்றன. அறிவும் கிரியும் உள்ளது. சரீரம் இந்திரியம் முதலானவைகளில் இடைவிடாமல் நான் என்ற ஒரு கான்சியஸ்னஸ் வெகுபாலமாக அறிவிக்கின்றது. அந்த சூரிய பிரதிபிம்பத்துடன் கூடிய கண்ணாடி இருக்கின்றது. சூரிய பிம்பத்திலே காட்டுகிறோம். அந்த சூரிய பிரதிபிம்பத்தை உள்ளே வைத்து கொண்டிருப்பதால் தனக்கு சொந்தமாக அந்த கண்ணாடிக்கு ஒளி இல்லாவிட்டாலும் பொருள்களை அது பிரகாசப்படுத்துகின்றது. சூரிய வெளிச்சம் கண்ணாடியில் படுது, கண்ணாடியிலேருந்து பிரதிபலிக்கின்றது. கண்ணாடிக்கு வெளிச்சம் இல்லைனாலும் அந்த பிரதிபலிப்பு அந்த நம்ம பிம்பத்தை பார்க்கின்றோம். அதுபோல பரமாத்மாவின் பிரதிபிம்பமான ஜீவனை உள்ளே வைத்து கொண்டிருக்கக்கூடிய புத்தியும் ஞான சக்தி உடையதாக விஞ்ஞானம் என்ற பெயரை அடைகின்றது என்பதை நாம் அறிய வேண்டும். அடுத்து 189வது ஸ்லோகம் மற்றொன்றும் இதிலே விஞ்ஞானமய கோஷத்தை பற்றி அழகாக நம்முடைய சங்கராச்சாரியார் கூறுகின்றார். இந்த விஞ்ஞானமய கோஷத்தை உபாதியாய் உடைய ஆத்மா மோட்சம் அடையும் வரை அதை விட்டு பிரியாமல் இருப்பதால் அந்த ஆத்மாவிற்கும் உபனிஷத்துக்களில் விஞ்ஞானமயான் என்று கூறுகின்றார்கள் என்ற விவகாரம் ஏற்பட்டிருக்கின்றது. வாஸ்தவத்தில் ஆத்மாவிற்கு அக்கோஷத்தில் உள்ள கர்த்தா போக்தா என்ற விவகாரங்கள் கிடையாது.
ஆத்மாவுக்கு அந்த கர்த்தா போக்தா என்ற விவகாரம் கிடையாது. ஆனால் ஜீவாத்மாவுக்கு இருக்கின்றது. இவ்வாறு அந்த அழகாக இந்த உள்ள ஸ்லோகங்களிலே விஞ்ஞானமய கோஷத்தை பற்றி சங்கராச்சாரியார் குறிப்பிடுகின்றார். அடுத்தது அகங்காரத்தை பற்றியும் நிறையா ஸ்லோகம் இருக்கிறது. கண்ணாடிக்குள்ளே அந்த வாஸ்தவமாக இல்லாத போனாலும் ஒரு நகரத்தை காண்பிக்கின்றோம். நகரத்தினுடைய பிம்பம் கண்ணாடிக்குள்ளே தெரிகின்றது. எப்படி உள்ளதோ அப்படியே இந்த ஜகத்தின் தோற்றமானது எதில் இருப்பதாக தோன்றுகிறதோ அதைத்தான் நாம் பிரம்மம் என்று சொல்கின்றோம். இதெல்லாமே அந்த கண்ணாடியில் உள்ள காட்சி மாதிரி தான் இதெல்லாமே நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே. அப்படியே இந்த ஜகத்தின் தோற்றமானது எதில் இருப்பதாக தோன்றுகிறதோ அதைத்தான் நாம் பிரம்மம் என்று நாம் கூறுகின்றோம். இனி அடுத்ததாக தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்திலையும் பார்த்திங்கன்னா இதே கருத்துக்கள் தான். அதை வைத்தே நம்ம தட்சிணாமூர்த்தி அஷ்டகமும் சங்கராச்சாரியார் தான் எழுதியிருக்க வேண்டும். ஏன்னா 2 கருத்துக்கு உடனே பார்த்திங்கன்னா இந்த திருஷ்டாந்தத்தை ஆச்சாரியா தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தில் 1வது ஸ்லோகத்தில் கண்ணாடியில் தோன்றும் நகரத்தின் பிம்பம் போலவும் கனவு காட்சி போலவும் பிரபஞ்சம் உண்மையற்றது என்று கூறுகின்றார். உண்மையில் ஆத்மாவில் உள்ளது, ஆனால் மாயையால் புறத்தில் இருப்பது போல் நமக்கு அது தோன்றுகின்றது என்று இதே கருத்தை அங்கே தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்திலே முதல் பாடலிலே கூறுகின்றார். விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரிதுல்யம் நிஜாந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா பகிரிவோத்பூதம் யதா நித்ரயா யக்ஷாட்சி குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்மயம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமயிதம் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தியே. இந்த பாடலில் 8 பாடல் இருக்கின்றது. இதில் முதல் பாடல் இவ்வாறு இதே கருத்தை தான் கூறுகின்றது. அடுத்ததாக சில உபனிஷத்துக்கள், முக்கியமான உபனிஷத்துக்களிலே இந்த மனசை பற்றி எவ்வாறு குறிப்பிடுகின்றன. இந்த 2 கடல் உபனிஷத்தில் முதல் அத்தியாயத்திலே இந்த 2வது வள்ளியிலே இந்த 24வது மந்திரம் ஒரு மனத்தை பற்றி சில கருத்துக்களை கூறுகின்றது. நா விரதோ துஸ்ஸரிதார நா சாந்த நா சமாதிதி நா சாந்தே மனசோ வாபி பிரக்ஞானனே நம ஆப்னியாத் என்று கூறுகின்றார். இந்த கெட்ட நடத்தைகளிலிருந்து விடுபடாதவன் எவனுடைய இந்திரியங்கள் ஓய்வடைவது இல்லையோ, எவன் சமாதி ஏகாக்கிர சித்தத்தை அடைவதில்லையோ, எவனது மனமானது அசாந்தமாக இருக்கின்றதோ அவனிடம் ஆத்மாவை பற்றி ஞானம் எப்பொழுதுமே இருப்பதில்லை. கெட்ட நடத்திலிருந்து விடுபடாதவன் எவனுடைய இந்திரியங்கள் ஓய்வடைவதில்லையோ, எவன் ஏகாக்கிர சித்தத்தை அடைவதில்லையோ, எவனது மனமானது அசாந்தமாக இருக்கின்றதோ அவனிடம் ஆத்மாவை பற்றி ஞானம் இருப்பதில்லை என்று இந்த கருத்தை இங்கே கடோபனிஷத்திலே கூறப்படுகின்றது. அடுத்தது மனதனுடைய 5 நிலைகளை பற்றி நம்முடைய பதஞ்சலி யோகா சூத்திரத்திலே காணப்படுகின்றது. அவர் அழகான அவருடைய முதல் பங்கு வரியை பார்த்திங்கன்னா சித்த விருத்தி நிரோதகா என்று கூறுகின்றார். முக்கியமாக மனசை பற்றி தான் அவர் ஆரம்பிக்கின்றார். அந்த மனதனுடைய 5 நிலைகளில் பார்த்தோம்னா அந்த வியாச பகவான் 5 நிலைகளில் ஏற்றத்தாழ்வை கொண்டு வகைப்படுத்தி இதை கூறியுள்ளார். இது முக்கியமாக இன்னொன்று என்னென்னா பதஞ்சலி யோகத்துக்கு சூத்திரம் இது பாஷ்யம் வியாசர் எழுதியிருப்பார். அது யாருக்குமே நிறைய பேருக்கு அந்த வியாச பாஷ்யமே கிடைக்கிறதில்ல. பதஞ்சலி யோக சூத்திரம் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு 4 வரியில் அதற்கு எக்ஸாம்பிள் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதற்கு வியாசரே பாஷ்யம் எழுதியிருக்கின்றார். மற்றொன்று நமது கரூர் பக்கத்தில் ஒரு சமாதி இருக்குல்ல, பிரம்மேந்திரன், சதாசிவ பிரம்மேந்திரன், அவர் அழகாக நெரூர், அவர் அழகாக எழுதியிருக்கிறார். இதுக்கு பாஷ்யம் அழகாக எழுதியிருக்கின்றார். அவ்வாறு அந்த மனதினுடைய 5 நிலைகளை பற்றி நமது வியாசர் எழுதியிருக்கின்றார். ஒன்று மூடம் என்று பெயர், மனதினுடைய நிலைகள். 2வது ஷிப்தம் என்று பெயர். 3வது விஷிப்தம் என்று பெயர். 4வது ஏகாகிரம் என்று பெயர். 5வது நிறுத்தம் என்று பெயர். இது 5க்கு என்ன வித்தியாசம் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிலை என்று சொல்லுகின்றோம். ஒவ்வொன்றுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூட நிலை முதலாவதாக உள்ளது. இந்த மூட நிலையில் எப்படி இருக்குன்னா தமோ குணம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு 3 குணம் நல்லா தெரியும். இந்த முக்குணம் தான் ஒருத்தனை டிசைட் பண்ணது. எது மேலங்கு இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு அது நடத்தையிலே இருக்கும். அந்த 3வது இந்த மூட நிலையில் பார்த்தோன்னா தமோ குணம் 75% இருக்கும். அவங்களால எந்த காரியமும் செய்ய முடியாது. மூட நிலை என்று சொல்லிக்கலாம். தூங்குறது, எழுந்திருக்கிறது, நெகட்டிவாக பேசுகிறது, இதெல்லாம் அந்த தமசு குணத்துக்கு உள்ள பண்பாடு, தமோ குணம். அடுத்தது ரஜோ குணம். அவங்களுக்கு எவ்வளோ குணம் 20% தான் இருக்கும். அடுத்தது 5% தான் அந்த சத்துவ குணம் இருக்கும்.
இவ்வாறு இந்த காம்பினேஷனில் இருந்ததுன்னா அதற்கு பேர் மூடநிலை என்று கூறுகின்றோம். இந்த நிலை வந்து யாருக்குமே ஸ்டார்டிங்கில் இருக்கலாம், இல்லாட்டி இது வந்து நம்முடைய இந்த 3 விதமான உத்தம அதிகாரி மத்தியம அதிகாரின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த மத்தியம அதிகாரி கீழே போயிடுவோம். எல்லாம் நம்ம எல்லாமே மத்தியம அதிகாரி தான். உத்தம அதிகாரி என்ன வந்துன்னா எடுத்த உடனே சங்கராச்சாரியர் மாதிரி உள்ளே வந்தோம்னா தான் நம்மளாம் உத்தம அதிகாரி, நம்ம எல்லாமே மத்தியம அதிகாரி தான். அவ்வாறு அந்த ஷிப்த நிலை என்று அதுக்கு என்ன குணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மனசில் ரஜோகுணம் 70% இருக்கும், அவங்களுக்கு ரஜோகுணம் இருக்கும். தமோ குணம் 25% இருக்கும், சத்துவகுணம் 5% இருக்கும். இந்தமாரி காம்பினேஷனில் இருந்ததுன்னா அதை ஷிப்த நிலை என்று கூறுகின்றோம். அடுத்தது விஷிப்த நிலைன்னா எப்படி இருக்கும்? ரஜோகுணம் 50% இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இது இந்த அந்த தமஸ் குணமும் ரஜோகுணமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, கொஞ்சம் கொஞ்சமாக சத்துவ குணம் ஏறுது. அப்போ விஷிப்த நிலையில் பார்த்தோம்னா ரஜோகுணம் 50%, சத்துவ குணம் கொஞ்சம் ஏறி 30% இருக்கும், தமோ குணம் 20% ஆகிட்டது. அடுத்ததாக ஏகாகிர நிலை, இது முக்கியம். இதான் எல்லாருக்குமே அந்த நம்ம வேதாந்த நூல்களை உணர்வதற்காக உள்ள நிலை இருந்து அடுத்ததாக தியானம் அல்லது சமாதி நிலை அடைவதற்கும் இதுதான் காரணமாக இருக்கின்றது. இந்த ஏகாகிர நிலையில் 75% சத்துவ குணமாக இருக்கும், ரஜோகுணம் 15% இருக்கும், தமோ குணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வச்சு 10% இருக்குது. அடுத்தது நிறுத்த நிலையில் பார்த்தோம்னா சத்துவ குணம் 98% இருக்கும். இது இன்னும் டாப், அவங்க தான் வந்துட்டாங்க. 98% இருக்குது, ரஜோகுணம் 1% தான் இருக்கும், தமோ குணமும் 1%. இதுக்கு பேர் நிறுத்த நிலை என்று பிரிக்கிறோம். இதை எல்லாமே வியாசர் சொல்லியிருக்கிறார், யாரும் நம்ம சொல்லலை. அவர் வந்து பதஞ்சலி சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதும்போது இவ்வாறு இதை 5 நிலைகளாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதனால் நம்ம எந்த நிலையில் இருக்குங்கிறத நம்ம தான் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது வியாசர் அது என்கிட்ட இருக்கு, அந்த வச்சிருக்கு. ஓகே, அடுத்ததாக முக்திக உபநிஷதம். இது வளமான உபநிஷதம்லேயே சொல்லியிருக்கேன். எப்பொழுது ராமனிடம் வந்து அனுமன் வந்து ஐயா என்னுடைய முக்தி நிலைக்கு நீங்கள் தான் கூட வேண்டும், கிருஷ்ணன் போய் கேட்குறான் இல்லையா, உத்தவ கீதை வருது இல்லையா, அவன் போய் கேட்குறான். அவன் அசிஸ்டண்ட், கிருஷ்ணனுடைய இது வந்து அசிஸ்டண்ட் அவர் வந்து ஐயா முக்திக்கு எனக்கு ஒரு வேலை வேணும், என்னால் அதை சொல்லிக் கொடுங்க நீங்கள் அப்படிங்கிறான். அவன் உத்தவ கீதை அதுக்காக தான் வருது. அதே மாதிரி இந்த முக்திகோ உபநிஷத்தும் அதே மாதிரி ராமன் வந்துட்டு இந்த அனுமன் போய் கேட்கின்றான், ஐயா முக்தி நிலைக்கு நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஒன்றும் இல்லையா, அந்த முக்திகோ உபநிஷத்தை படி, அந்த ஒரு உபநிஷத்தை படித்தாவே முக்திக்கு வந்துடுவேன். அதுலேயும் வள்ளியா இந்த 10 உபநிஷத்தை படி, யார் சங்கராச்சாரியர் வழி எழுதின 10 உபநிஷத்துக்கு படிப்பார், அதையும் வள்ளியா 108 உபநிஷத்தை படி என்று சொல்லிவிடுவார். அவ்வாறு அவ்வளோ முக்கியமானது இந்த முக்திகோ உபநிஷத்தம். அல்லது இன்னொன்று என்னென்னா இந்த மாண்டிக்கிய உபநிஷத்தும் சொல்லுவார். ரெண்டாவது முக்திகோ உபநிஷத்தில் முடியலன்னா மாண்டிக்கிய உபநிஷம் படி, அதுலேயும் முடியலையா அடுத்தது தான் அந்த 10 படிப்பார், அப்புறம் அதுக்கடுத்தது 108 படி அப்படிம்பார். இவ்வாறு அவ்வளவு உயர்ந்த இந்த முக்திகோ உபநிஷதம். மனசங்கல்பகம் தியாத்வா சங்கஷிப்யாத்தி மணி தாரயித்வா ததா தாரணா பரிகீர்த்ததா என்று கூறுகின்றார். இது ஒரு அழகான ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, புத்திசாலியானவன் மனிதனுடைய சங்கல்பத்தை தியாகம் செய்துவிட்டு புத்தியில் போட்டு எரிந்துவிட்டு லயம் செய்து அதுபோலவே புத்தியினால் ஆத்மாவை தொடர்ந்து தியானம் செய்தால் எதுவோ அதுவே தாரணை என்று குறிப்பிடுகிறது. தாரணை என்றால் கான்சன்ட்ரேஷன், வேற ஒன்றும் இல்லது. அந்த அதான் ஐயா சொன்னாங்க, இப்போ தாரணை அந்த தியானம் எல்லாமே வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அர்த்தங்கள், பகர் இல்லைன்னா வெளியில் உள்ளது. அவ்வாறு அந்த புத்திசாலி அவனை என்ன பண்ணுவான்னா, சங்கல்பம் எது எது செய்யணுங்கிறது காரியமாக வச்சுக்கூடாது. சங்கல்பம் இருந்தால் தான் இந்த அடுத்தது செய்யணுங்கிறது வரும். அந்த சங்கல்பத்தை நீக்கிவிட வேண்டும். தியாகம் செய்துவிட்டு புத்தியில் போட்டு எரிந்துவிட்டு லயம் செய்து அதுபோலவே புத்தியினால் ஆத்மாவை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆத்ம தியானம் என்று சொல்கின்றோம். அதுதான் நான் ஒரு நம்ம ரீசெண்டாக அந்த கேள்வி கேட்டேன். நல்ல ஒரு ரிஷிகேஷில் அங்கே சீஃபாக அந்த சுவாமிஜி தான் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது, ஐயா நான் நிதித்தியாசனம் என்னால் பண்ண முடியல, இந்தமாரி சிரவணம் மனநம் நான் ஈஸியாக பண்ணிடுறேன், நிதித்தியாசம்னா வர என்னன்னு சொல்லி அதுக்கு பதிலாக தியானம் பண்ணலாமான்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார், ஒன்றும் இல்லை, நீங்கள் இது பண்ண வேண்டாம், முதல்ல சிரவணம் பண்ணுங்கள், சிரவணம் நிறைய கேளுங்க, சிரவணம் கேட்டுட்டு அதை மனனம் பண்ணுங்க, அதுக்கடுத்து ஆத்மீய தியானத்துக்கு நேராக போயிடுங்க. நிதித்தியாசம் வேண்டாம். நிதித்தியாசனாலும் ஒன்று தான், ஆத்ம தியானாலும் ஒன்று தான். நீங்கள் ஆத்மாவை கண்டுபிடித்து அதில் தியானத்திலே நின்று கொண்டே இருங்கள், அதில் அதுதான் ஆத்ம தியானம் என்று கூறிட்டார். அதனால் நிதித்தியாசத்துக்கு பதிலாக நம்ம ஒரு ஆல்டர்னேட்டாக அந்த ஆத்ம தியானமும் பண்ணலாம். அவ்வாறு அந்த தொடர்ந்து செய்தால் எதுவோ அதுவே தான் தாரணை என்று சொல்லப்படுகின்றது என்று இந்த முக்திகோ உபநிஷத்திலே அந்த ஒரு பாடலை கூறுகின்றார்.
அடுத்ததாக மாண்டூக்கிய உபநிஷத்தில் பார்த்தோம்னா அத்வைத பிரகடனம், அதில் வந்து 3 பிரகடனம் இருக்கிறது. அதில் ஒரு பிரகடனம் வந்து அத்வைத பிரகடனம் என்று பெயர். அதில் 3வது அத்தியாயத்திலே 40வது காரிகை, இது சமாதிக்கு மனோநிகிரமே ஆதாரம் என்று கூறுகின்றார். சமாதிக்கு மனோநிகிரமம் தான் முக்கியம் ஆதாரம். மனசோ நிகிரக ஆயத்தம் ஏவ அபயம் சர்வயோகினாம் துக்கஷய பிரபோஸ்தய அபிஅட்சயா சாந்தி ஏவசா என்று ஒரு அழகான அந்த மாண்டூக்கிய உபநிஷத்தில் கூறப்படுகின்றது. இதனுடைய அர்த்தம் என்னென்னா வேற ஒன்றும் இல்லை, ஏக ஞான மார்க்கத்தில் செல்கின்ற அனைத்து யோகிகளுக்கும் அபயம் துக்கத்தின் ஷயம், துக்க நாசம் என்று முக்கியமாக கருத வேண்டும். ஞான விழிப்பு என்ற பிரபோதம், ஞான விழிப்புங்கிறது பிரபோதம் என்று கூறப்படுகின்றது. நாசமில்லாத அட்சயமான சாந்தியும் மனிதனுடைய நிகிரகாரத்திற்கும் அதீனமாகவே இருக்கின்றது என்பதுதான் இதற்கு அர்த்தம் என்று கூறுகின்றார்கள். இது வந்து வேற ஒன்றும் இல்லை, இது இந்த இதில் கூறப்படுவது என்னென்னா, அந்த ஞான மார்க்கத்தில் செல்கின்ற அனைத்து யோகிகளுக்கும் அபயம் வந்து துக்கத்தின் ஷயம், துக்க நாசம் பண்ண வேண்டும். அடுத்தது ஞான விழிப்பு என்ற பிரபோதமும் ஏற்பட வேண்டும். நாசமில்லாத அட்சயமான சாந்தியும் மனதனுடைய நிகிரகத்திற்கு அது மிக முக்கியமாக இருக்கிறது. நம்ம சமம் தம்மம் என்று படித்திருக்கின்றோம். அந்த சமங்கிறது மனோ நிகிரகம், தம்மம் என்பது இந்திரிய நிகிரகம், வேற ஒன்றும் இல்லை. அந்த மனோ நிகிரத்தை இந்திரிய நிகிரகம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக மனோ நிகிரகம், இது மனோ நிகிரகம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த நிகிரகம் வந்துட்டு வேற ஒன்றும் இல்லை. சமம், அதனால தான் சமத்தை முதல்ல வைத்திருப்பார்கள். ஏனென்றால் இந்த இந்திரியம் தானாக போகிறதில்ல, இதுக்கு காரணம் யார் உள்ளே இருக்கிறது? அந்த மனசு தான் காரணம். அந்த மனசு தான் முக்கியமாக இந்த செயலை தூண்டுகிறது. அப்போ அந்த நிகிரகத்துக்கு மனோ நிகிரகம் தான் முதல்ல வைத்திருக்கிறார்கள், சமம் தம்மம் என்று வைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த முண்டக உபநிஷத்தில் பார்க்கும்போது 1வது முண்டகத்திலே 8வது மந்திரம் சொல்லப்படுகின்றது. பிரம்மமானது தவத்தினால் பருத்தது, அதிலிருந்து அவ்வியாக்கிரதம் என்ற மாயா தத்துவமும், அவ்வியாக்கிரத்திலிருந்து ஹிரண்ய கர்ப்பரும், அதிலிருந்து அகங்காரம் என்ற மனத்தத்துவமும், அதிலிருந்து பஞ்சமகா பூதங்களும், அதிலிருந்து 7 லோகங்களும், அவற்றில் கர்மங்களும், அதிலிருந்து கர்ம பலங்களும் தோன்றுகின்றன. இதுதான் வந்து முண்டக உபநிஷத்தில் இந்த வரிசையாக கூறப்படுகின்றது. எவ்வாறு வந்து பிரம்மமானது தவத்தினால் பருத்தது, அதிலிருந்து அவ்வியாக்கிரதம் முதல்ல இருக்கிறது தோன்றக்கூடியது என்ற மாயா தத்துவமும், அவ்வியாக்கிரத்திலிருந்து ஹிரண்ய கர்ப்பரும் வருகிறார்கள், அதிலிருந்து அகங்காரம் என்ற மனத்தத்துவம் வருகிறது, அதிலிருந்து பஞ்சமகா பூதங்கள் வருகிறது, அதிலிருந்து 7 லோகங்களும் வருகின்றது, அவற்றிலிருந்து கர்மங்களும் வருகிறது, அதிலிருந்து கர்ம பலன்களும் வருகின்றது என்று அந்த முண்டக உபநிஷத்தில் கூறப்படுகின்றது. நமக்கு வேண்டியதில் இந்த மனத்தத்துவம் எவ்வாறு வருகிறது என்பதை அந்த ஹிரண்ய கர்ப்ப. அடுத்ததாக மிக முக்கியமான உபநிஷத்தாளாக இருக்கிறது சாந்தோக்கியமும் பிருகதாரண்ய உபநிஷதமும். அந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் பார்த்தோம்னா 7வது அத்தியாயத்திலே 20வது ஸ்லோகம், நிஷ்டை வேண்டும், மன உறுதி இருந்தால்தான் ஆழ்ந்த நம்பிக்கை வரும், மன உறுதி இல்லாவிட்டால் அந்த ஆழ்ந்த நம்பிக்கை வராது என்று கூறுகின்றார். ஆனால் இத்தகைய மன உறுதியை வளர்த்துக் கொள்வது எப்படி என்பதை நாம் அறிய வேண்டும். ஒருவன் அந்த மன உறுதியை இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அதிலே சனத்குமாரர்கள் அதற்கு நாரதர் ஐயா, ஆன்மா எல்லா இடங்களிலும் அனைத்துமாக உள்ளது, ஆன்மாவிலேயே கழிக்கின்றான், இவ்வாறு காண்பவன், இவ்வாறு சிந்திப்பவன், இவ்வாறு அறிபவன் ஆன்மாவிலேயே கழிக்கின்றான், அவன் சொந்த நாட்டை ஆள்பவனாகின்றான். இதுதான் ஆத்மதியாகம் என்று நாம் சொல்லுகின்றோம். இவ்வாறு அந்த சனத்குமாரர் வந்து இந்த கேள்வியை வந்து நாரதர்கிட்ட கேட்கிறாரு. நாரதர் வந்து இதற்கு பதிலும் அழகாக சொல்கின்றார். அடுத்ததாக பிருகதாரண்ய உபநிஷதம். அந்த பிருகதாரண்யங்கிறது பெரிய உபநிஷம், அதனால தான் பிருகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதிலே 4 காண்டம் இருக்கின்றது. 1 மது காண்டம், முதல் காண்டம், 2வது முனி காண்டம், 3வது கிளக்காண்டம், 4வது 3 காண்டம் தான் இருக்கிறது. இந்த 3 காண்டங்களிலே மனோமய பிரமாணம் என்பது ஒரு பிரமாணம் இருக்கின்றது. அதிலே மனதை பற்றி கொஞ்சம் குறிப்புகள் காணப்படுகின்றது. இறைவன் மனத்தால் அறியப்படுபவர், ஒளிரும் இயல்பினர், இதயத்தினுள் எழுந்தருள்பவர், அரிசி அல்லது பார்லியின் அளவினர். அதுக்கு எவ்வளோ அளவு இருக்குன்னா அதுக்கு அரிசி இல்லாட்டி பார்லியினுடைய அளவுன்னு சொல்லுறாங்க. அவர் அனைவரையும் ஆள்பவர், அனைத்தின் தலைவர், பிரபஞ்சத்தில் எவையெல்லாம் உண்டோ அவை அனைத்தையும் அவர் வழி நடத்துபவர் என்று இந்த பிருகதாரண்ய உபநிஷத்திலே கூறப்படுகின்றது. இவ்வாறு இந்த மனதை பற்றி சில கருத்துக்கள் நான் நிறைய இருக்க, சிலது குறைவாக எடுத்திருக்கின்றேன், சிலதில் குறைவாக இருக்கின்றது, அதில் உள்ளதை நான் எடுத்திருக்கின்றேன். அடுத்ததாக நம்ம பிரஸ்தான திரயத்திலே பார்க்கின்றோம். பகவத்கீதை 6வது அத்தியாயம், முக்கியமாக தியானத்திற்கு தியான யோகமே என்று பெயர்.
அது எப்பயுமே இந்த பகவத்கீதை ஒன்று படித்தாவே போதும் அப்படிம்பாங்க. ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட்டு போனாராம். போன உடனே, ஐயா எனக்கு அதை வலிக்குது, இது சொல்லுது செய்யுது அப்படின்னு சொன்னாராம். ஒன்றும் இல்லை, போய் பகவத்கீதை போய் படியா, வேறு ஒன்றுமே உனக்கு வராது, இப்போ எந்த நோயுமே வராது, போய் அது படி அப்படின்னு சொல்லிட்டாராம். அந்த பகவத்கீதையிலே இல்லாத கருத்துக்களே கிடையாது. எப்படி திருக்குறளிலே நம்ம வந்து உலக மறை என்று சொல்லுகின்றோமோ அதே மாதிரி அதில் இல்லாத கருத்துக்களே கிடையாது. எல்லாத்துக்கும் அவரே விடிவு சொல்லுகின்றார். அதே மாதிரி அந்த பகவத்கீதை 6வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா தியான யோகம், வந்து மனசை வசப்படுத்துது, இன்னொரு பேர் உண்டு அதுக்கு, மனசை வசப்படுத்துது எப்படி. அதில் சுலோகம் 10, 12, 14 மட்டும் நான் உங்களுக்கு எடுத்திருக்கின்றேன். அதில் மனத்திற்கு நாம் முதலிலே பயிற்சி கொடுக்க வேண்டும். அந்த மனத்தை ஒன்று திரட்ட வேண்டும். முதல்ல மனசை கான்சன்ட்ரேஷன் ஒன்னோட ஒன்று இந்த சென்ட்ரலைஸ் பண்ணிக்கணும். கான்சன்ட்ரேஷன் முக்கியம். மனத்தை அடுத்தது குவிக்க வேண்டும். எப்படி குவியாடிலே நம்ம சூரிய வெளிச்சத்தை காமிச்சு அது ஒரு குவிந்து காமிக்கிறது இல்லையா, அப்போ எதை வச்சாலும் பற்றிக்குது இல்லையா, அப்போ நமக்கு மனசுக்கு இல்லாத பக்தி அது. அதே மாதிரி மனசை குவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, பல இடங்களில் சிதறி கிடந்த மனத்தை ஒன்று திரட்டி பிறகு அதனை ஓரிடத்தில் நாம் குவிக்க வேண்டும். அந்த இடம் எது? அதுதான் இறைவன். நீங்கள் சிவனை வச்சுக்கலாம், விஷ்ணு வச்சுக்கலாம், மாரியம்மனை வச்சுக்கலாம், எதை வேணால் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை குவிக்க வேண்டிய இடம் இறைவன் என்று இது நமது பகவத்கீதையிலே குறிக்கின்றார். இவ்வாறு இது 10வது ஸ்லோகத்திலையும் 14 3 ஸ்லோகத்திலும் உள்ள கருத்தை நான் குறிவிட்டேன். இதில் வேறு மனத்தை ஒன்று திரட்ட வேண்டும் என்று ஒரு ஸ்லோகம், மனத்தை குவிக்க வேண்டும் என்று 14வது ஸ்லோகத்திலே கூறுகின்றார். அதுக்கு அடுத்ததாக உள்ளது பல இடங்களில் சிதறி கிடந்த மனத்தை ஒன்று திரட்டி பிறகு அதை ஓரிடத்தில் குவிக்க வேண்டும். அந்த இடம் எது என்றால் இறைவன் என்று அதையும் கூறுகின்றார். இது 14வது ஸ்லோகத்திலே பகவத்கீதையிலே காணப்படுகின்றது. அடுத்ததாக பிரபோத சுதாகரம் என்ற ஒரு நூல் இருக்கின்றது. இது வந்து அந்த சங்கராச்சாரியர் எழுதிய நூல் தான் இது. இதில் மொத்தம் பிரஸ்தானத்திரயம், இது வந்து பிரபோத சுதாகரம் என்று பெயர். இதில் 257 ஸ்லோகங்கள் இந்த நூலிலே காணப்படுகின்றது. இது சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேர் பார்த்துருக்கலாம். இந்த பிரபோத சுதாகரத்தில் எல்லா கருத்துக்களுமே காணப்படுகிறது. 257 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இதில் 19 பிரகரணங்கள் இருக்கின்றன. மொத்தம் பிரகரணங்கள் 19ஆக இருக்கின்றது. அதில் முதல் 6 பிரகரணங்கள் வைராக்கியத்தை பற்றி கூறுகின்றது. நம்ம போனதில் வைராக்கியம் எடுத்தோம். இந்த நூல் கிடச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வைராக்கியத்தை பற்றியும், பின் 9 பிரகரணங்களில் ஆத்ம ஞானத்தை பற்றியும் குறிப்பிடப்படுகின்றது. அடுத்தது கடைசி 4 பிரகரணங்களில் பக்தியை பற்றியும் கூறியுள்ளார். இந்த 257 இது பிரகரணங்கள் மொத்தம் 19 இருக்கு. ஒவ்வொன்றும் எப்படி இப்படி குறிப்பிடப்படுகின்றது என்பதை நான் கூறினேன். அடுத்ததாக இந்நூலை வாசித்து அடிக்கடி அனுசந்தானம் செய்து வந்தால் வைராக்கியம் சிறப்படும் என்றும் சங்கராச்சாரியருடைய கருத்துக்களில் கூற காணப்படுகின்றது. ஞானமிருத கடல் என்றும் இந்த நூலை அழைக்கின்றார்கள். 64 77 ஸ்லோகங்கள் மனோநிகரண பிரகடனத்தை பற்றி குறிப்பிடுகின்றது. இந்த மனோநிகர பிரகடனம் ஒரு தனி பிரகடனம் இருக்கின்றது. இதை குறிப்பிடுகின்றார். இதில் என்ன சொல்றாருன்னா, ஒரு உணர்ந்த சுரைப்பழம் இருக்கு, சுறாப்பழம் தெரியும் உங்களுக்கு, சுரா மேலே தண்ணீருக்குள் கீழே பலமாக எரியப்பட்டாலும் கூட மேலே என்ன பண்ணுது, மேலே பறந்து வந்து மேலே வந்துடும். அது அதே மாதிரி தான் மனம் வந்து ஆத்மாவிடம் முயற்சி வைக்கப்பட்டாலும், ஆத்மாவோட சேர்த்து வைக்கணும்னு நம்ம முயற்சி பட்டாலும் என்ன பண்ணுது, வெளியே சென்று விடுகிறது என்ற ஒரு அழகான கருத்தை இங்கே குறிப்பிடுகின்றார். இவ்வாறு அந்த அஷ்டாவக்கர கீதை, இது எல்லாருக்குமே படிச்சிருப்பீங்க. இந்த அஷ்டாவக்கர கீதை அற்புதமான ஒரு நூல். இது இந்த கதையை முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், போன வாரத்தில் சொன்னாலும் ஞாபகம் இல்லை எனக்கு. இது வந்து ஒரு யோகி இருப்பார், ஒரு ஞானி. அவர் சாஸ்திரம் படிச்சுட்டே இருப்பார். அந்த சாஸ்திரம் படிக்கும்போது தவறுதலாக நிறைய இடத்துல படிப்பார். அவருக்கு ஒரு பையன் வயிற்றுல இருப்பாங்க, அம்மா அவங்க ஒய்ஃபுக்கு குழந்தையா இருப்பான் அந்த பையன். அவன் அப்பா தப்பாக படிக்கிறீங்க அப்படின்னு அங்கேருந்து சொல்லுவான். அப்பாவுக்கு கோபம் வந்துடும். நீ 8 கோணலை பிறந்து பட அப்படின்னு சொல்லி கோபத்தில் சாபம் விட்டுருவார். அந்த குழந்தை வந்து பிறந்து போது 8 கோணலாக அஷ்ட கோணலாக இருக்கும். அவர் தான் அஷ்டாவக்கிரர் என்று அழைக்கிறார். அவரும் ஞானி, எல்லா சாஸ்திரங்களையும் அவர் வயிற்றுகளே கற்றுக்கிட்டார். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடுத்து கற்றுக்கொண்டார். அப்போ ஒரு ராஜா, ஜனகராஜா என்று நினைக்கின்றேன், அவருடைய சந்தேகம் அவருக்கு நிறைய இருக்கும், வேதாந்தங்களை கருத்துக்கு பற்றி சந்தேகம். அப்போ எல்லாரையும் கூப்பிடுவார். கூப்பிட்டு ஒவ்வொருத்தங்களும் சொல்லுங்க மாதிரி, யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. சொல்லலைன்னா பனிஷ்மெண்ட் அவருக்கு, அதுவே பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துருவார். அதே மாதிரி இருக்கும்போது இவங்க அப்பா ஒரு நாள் அங்கே போகிறார். போனோடனே அந்த சந்தேகத்தை கேட்கின்றார். அந்த சந்தேகத்தை அவரால் சொல்ல முடியவில்லை. யார், அஷ்டாவக்கருடைய அப்பாவுக்கு சொல்ல முடியல. அவரை அசிங்கப்படுத்தி அந்த சபையிலேருந்து இவங்க வெளியில் அனுப்பிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, அஷ்டாவக்கருக்கு இது தெரிஞ்சு போகுது. சின்ன வயசு, 12 வயசு தான் இருக்கும் அவருக்கு.
அந்த என்ன பண்ணுற, தன்னுடைய மாமா தாய் மாமா அழைச்சிக்கிட்டு அந்த சபைக்கு போகிறாரு. அப்பாவுக்குலாம் தெரியாது. போகிறாரு நேராக, ஐயா இந்த ராஜாவுக்குள்ள சந்தேகத்தில் நான் தீர்த்து வைக்கின்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு மாதிரியே பார்ப்பாங்க, என்னடா ஆள் அஷ்டகோணலாக இருக்கான், சின்ன பையனாக இருக்கா, இவனால் எப்படி தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சந்தேகம் தானே, உள்ள அனுப்புப்பா அப்படின்றவர் ராஜா. இவர் போவார், தனியாக ஒரு என்னென்ன கொஸ்டின் கேட்குறாரு, அவ்வளவுக்கு அற்புதமான பதில்களை அந்த அஷ்டாவக்கரை சொல்லிடுகிறார். அவருடைய ஸ்லோகம் தான் இந்த அஷ்டாவக்கர கீதை என்பது. ஐயா கூட நூல் எழுதியிருக்கிறாங்க, அழகான இருக்கிறாங்க அஷ்டாவக்கர கீதை. இதில் நிறைய கருத்துக்கள் கூறப்படுகிறது. நம்ம 8:1, 8:2, 8:3 3 ஸ்லோகம் மட்டும் எடுத்திருக்கின்றேன். அந்த 8:1 பார்த்தோம்னா, எப்போது மனம் ஏதோ ஒன்றை விரும்புவதும் வருந்துவதும் தள்ளுவதும் கொள்ளுவதும் உயிர்ப்பதும் சீறுவதும் உண்டோ அப்போதே அது பந்தமாக இருக்கின்றது நாம் சொல்ல வேண்டும். அப்போதான் பந்தம் வந்துட்டுன்னு அர்த்தம். எப்போ நம்ம கோபம் வருதோ ஒருத்தங்க மேலே உடனே அது பந்தம் இருக்கிறதுனால தான் அந்த கோபம் வருகிறது. அவ்வாறு அந்த மனம் ஏதோ ஒன்றை விரும்புது, ராகம், அடுத்து வருந்துவது தள்ளுவது, இதெல்லாம் இருந்துனாவே அந்த மனத்துக்கு பந்தம் என்று நாம் கருத வேண்டும் என்று கூறுகின்றார். அடுத்ததாக 8:2 பார்த்தா, எப்போது சித்தம் எதனையும் விரும்பாது வருந்தாது தள்ளாது மகிழாது சீராமல் இருக்கிறதோ அப்போதே அது முக்தி என்று நாம் கொள்ள வேண்டும். அதுதான் ராகத்வேஷம் என்று நாம் குறிப்பிட வேண்டும். எப்போது மனம் சில விஷயங்களை பற்றுமோ அப்போதே அது பந்தமாக மாறிவிடுகிறது. எப்போது சித்தம் எவ்விஷயத்திலும் தோயாதோ அப்போதே அது வீடாக இருக்கின்றது. அதனால எந்த விதமான பற்றுதல், அதுதான் வைராக்கியம் என்று சொல்லுகின்றோம். வைராக்கியம்னா பற்று இல்லாமல் இருக்கிறது, எதுலையுமே பற்று இல்லாமல் இருப்பது. அடுத்ததாக மிக அருமையான ஒரு நூல் திருத்திருஷ்ய விவேகம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியதுக்கு மிக முக்கியமான நூல், திருத்திருஷ்ய விவேகம். திருக்குன்னா என்ன? நம்ம எது பார்க்குறோமோ பார்ப்பவர் திருக்குன்னு என்று பெயர், பார்க்கப்படும் பொருள் திருஷ்யம் என்று பெயர். இப்பொழுது நான் உங்களை எல்லாம் பார்க்கின்றேன், கண்ணு பார்க்குது, இந்திரியம். இந்திரியம் உங்களை எல்லாரையும் பார்க்குது. அப்போ நீங்கள்லாம் எனக்கு திருஷ்யம், கண்ணு திருக்கு என்று சொல்கின்றோம். கண்ணா பார்க்குது, கண்ணுக்கு ஏதோ இருக்குது, கண்ணில் ஏதாவது இருக்காங்க, உடனே உங்களுடைய உருவம், சார் என்ன தெரியுது, சார் தெரியுது, ஐயாவை தெரியுது அப்படின்னா எதுக்கு காரணம்? உள்ள அந்த மனசு தான் காரணம். அந்த மனசு அறிந்து கொள்ளுது. யாரு இவர்? கடலூர்லேருந்து வந்திருக்கின்றார், இவர் சார் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கின்றார். இந்த உணர்வுகள்லாம் முன்னாடி ரெக்கார்டாக இருக்கிறதுனால இது ஏன்னா இந்த கண்ணில் கண்ணு இப்போ திருக்காயிடுது, திருஷ்யம் ஆயிடுது. மனசு திருக்காயிடுது, திருஷ்யம் திருக்கு. முன்னாடி உங்களுக்கு திருஷ்யம், கண்ணு திருக்கு, மனசு அப்புறம் மனசு உணர்ந்துக்குது, மனசு திருக்காயிடுது, கண்ணு திருஷ்யமாக மாறிவிடுகிறது. மனசு உணர்ந்துக்குதா? மனசு கிடையாது. மனசுக்கு மேலே புத்தி ஒன்று இருக்கின்றது. அந்த புத்தி தான் அது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது. அப்போ புத்தி தான் அதுக்கு காரணம். மனசு அங்கே திருஷ்யமாக ஆகிவிடுது. இது எல்லாத்தையும் உணர்விப்பது யாரு? அந்த ஆத்மா, சாட்சி. அப்போ அந்த சாட்சி, கான்சியஸ்னஸ், அதுதான் அங்கே திருக்காக இருக்கிறது. பாக்கி எல்லாமே திருஷ்யமாக மாறிவிடுது. இந்த உடம்பு திருஷ்யம், அடுத்தது இந்த இந்திரியங்கள் திருஷ்யம், மனசு திருஷ்யம். எது திருக்கு என்று சொல்லுகின்றோமோ அதுதான் அழியாத பொருள், அதுதான் ஆத்மா என்று சொல்லுகின்றார். மிக அற்புதமான இந்த நூல் திருத்திருஷ்ய விவேகம் என்று பெயர். இதை எழுதியவர் இந்த வித்யாரண்யர் என்பது தெரியும் உங்களுக்கு. வித்யாரண்யர் யாருன்னு போனதுன்னா சொன்னவங்களுக்கு, அந்த வித்யாரண்யர் நம்ம சிருங்கேரி மடத்தில் ஒரு சங்கராச்சாரியராக இருந்திருக்கின்றார். இத்தனாவது பீடம் என்று நினைப்பில்லை. அவர் ஒரு ராஜ பரம்பரையில் வந்தவர். இவர் இந்த காக்கத்தியா டைனாஸ் இல்லை வாரங்களில் ஒரு காக்கத்தியா டைனாஸ்டி, நம்மளுடைய சோழர்கள் மாதிரி அங்கே அந்த வாரங்கள் இருக்கிற பரம்பரைக்கு பேர், ராஜ பரம்பரைக்கு பேர் அந்த டைனாஸ்டி காக்கத்தியா டைனாஸ்டி என்று பெயர். அந்த காக்கத்தியா டைனாஸ்டியில் தான் இவங்க விஜயநகரத்தை தோற்றுவிக்கிறார்கள், விஜயநகர பேரரசை தோற்றுவிக்கிறார். இவர் தான் இதற்கு மிக முக்கியமான இந்த வித்யாரண்யர் தான் காரணம். இவர் ஆரம்பித்து விட்டு இங்கே சங்கராச்சாரியருடைய இதுக்கு விடுகின்றார். இவர் ஒரு சன்னிதானமாக அங்கே இருக்கின்றார். அவர் பெரிய ஞானி. அவர் தான் இந்த நூல்களை எல்லாம், அதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு கோனார் நோட்ஸ் மாதிரி என்ன பண்ணியிருக்காருங்க, இந்த வேதாந்தத்துக்கெல்லாம் ஒரு கோனார் நோட்ஸ் மாதிரி போட்டிருக்கிறார். அதுதான் இந்த திருஷ்ய விவேகம், அதே மாதிரி ஜீவன் முக்தி விவேகம், இதெல்லாம் அவர் எழுதுனது தான். அது எல்லாமே இந்த 3 நூல்கள் மிக அற்புதமான நூல்கள். இன்னொன்று பார்க்குறாரு ஜீவன் முக்தி விவேகம். அடுத்தது இன்னொரு ஐயா கூட அந்த நூலில் இருக்கிறாங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு போகும்போது. திருஷ்ய விவேகம் என்று இந்த அற்புதமான நூலை எழுதியிருக்கின்றார். இதில் அந்த பாடல் 11 பார்த்தோம்னா, அந்த கரணமாகிய மனம் சிதாபாசனுடன் சேர்ந்து கனவில் மனோகல்பிதங்களை உண்டாக்குகிறது, ஞான இந்திரியங்களுடன் கூடி வெளியில் விஷயங்களை உண்டாக்குகிறது என்று இந்த பாடல் 11 கூறுகின்றார். அடுத்தது பாடல் 12 மனத்திற்கும் அகங்காரத்திற்கும் உபாதான காரணம்
அறிவற்ற ஜடமாகிய அந்த சூக்கும சரீரம் ஒன்றே அதுவே நனவு கனவு தூக்கம் ஆகிய 3 நிலைகளை அடைகிறது என்றும் சொல்கிறார். இந்த சூக்கும சரீரம்ங்கிறது நமக்கு தெரியும். அதாவது இந்த ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அந்த கரணம் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த 24 இது சூட்சும சரீரம் என்று சொல்கின்றோம். இதெல்லாம் ஸ்தூல சரீரம். மனிதன் உயிரை விட்டு போகும்போது அந்த சூட்சும சரீரமாக தான் வெளியில் போகுது. அது வெளியில் போகிறது தலை வழியாக இல்லை மூக்கு வழியாக போச்சுன்னா நல்ல சரீரம் சொல்கிறோம். அது வேறு வழியாக கீழே போச்சுன்னா அது மோசமான சரீரம் என்று சொல்கிறோம். இவ்வாறு அந்த 12வதுல மனத்திற்கும் அகங்காரத்திற்கும் உள்ள உபாதான காரணம் அந்த அறிவற்ற ஜடமாகிய இந்த சூக்கும சரீரம் ஒன்றே என்று கூறுகின்றார். அடுத்ததாக இந்த ஜீவன் முக்தி விவேகம். இது ஒரு நல்ல படைப்பு, வித்யாரண்யனுடைய படைப்பு. மனோநாச பிரகரணம் இதை ஒரு பிரகரணம் தனியாக எழுதியிருக்கின்றார். இதில் 3வது அத்தியாயத்திலே மிச்சம் மீதியின்றி எல்லா வாசனைகளும் ஒழிந்த பிறகு வாசனைகளே இல்லை. மனசில் வாசனைகள் இல்லைன்னா மனோநாசமும் நிறைவேறுகிறது. நமக்கு மனோநாசம் போய் வாசனை இல்லைன்னா வாசனை இல்லை, சுத்தமாக வாசனை இல்லைன்னா அந்த ப்ரீவியஸாக முன்னே அந்த வாசனையாக இருக்கலாம், இந்த ஜென்மத்தில் வந்த வாசனையாக இருக்கலாம். இந்த மனதில் வாசனை இருக்கும்போதெல்லாம் பந்தங்கள் ஏற்படுது, எல்லாம் தொல்லைகள் வருகிறது. வாசனை நீங்கிவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக மனோநாசமும் ஏற்படுகின்றது. இவ்வாறு இருப்பினும் சுதந்திரமாக மனோநாசத்தை மட்டும் நாம் தனியாக சிறப்பாக முயற்சிக்கும் போது அந்த வாசனாஷயம் ஆவதில்லை. அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கும். அந்த மனோ நிகிரகத்தை, மனக்கட்டுப்பாடை நாம் 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஹட நிகிரகாரம் என்று பெயர், ஹட நிகிரகாரம் என்று பெயர். மற்றொன்று கிரம நிகிரகம் என்றும் நாம் கூறலாம். 2 விதமாக கூறலாம். இந்த ஹட நிகிரகம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் இதை பலவந்தமாக நம்ம நிறுத்தி வைப்பது. இது பலவந்தமாக செய்யக்கூடாது. இது ஆக்சுவலாக இந்த பலவந்தமாக கடயோகம், அந்த யோகாவிலே ஒரு டிவிஷன் இருக்குது, கடயோக பிரதிபிக்கான புக்கெலாம் இருக்குது. அந்த கடயோகம் என்னென்னா, நம்மளால் முடியாததெல்லாம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி காமிக்கணும். அதுதான் அந்த கடயோகத்தினுடைய பிரின்சிபலே பார்த்தீங்கன்னா. அதாவது சில பேருக்கு அந்த மசில்ஸ் வளையாது, இருந்தாலும் அது செய்யணும். சில பேருக்கு அந்த மேலே இந்த நம்ம ஆசனத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஆசனம் இருக்கு இல்லையா, சுகாசனம் இருக்கிறது. இன்னொன்று ஒரு காலில் இன்னொரு காலில் போட்டு பத்மாசனம் பண்ணுறோம். எல்லாருக்குமே பத்மாசனம் வராது. ஆனால் அந்த பத்மாசனத்தை முடியும், நம்மளால் செய்யலாம், எல்லாராலையும் செய்ய முடியாது. அதற்கு சில எக்ஸசைஸ் இருக்கின்றது. அதுதான் கடயோகத்திலே செய்ய வேண்டும். அந்த கடயோகத்தில் செஞ்சோம்னா நம்மளால் செய்ய முடியும். அதனால் அந்த கடயோக நிகிரகம் என்பது ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் பலவந்தமாக நிறுத்தி வைத்தால் அதுக்கு பேர் கட நிகிரகம் என்ற பெயர். கிரமமுறை நிகிரகம் என்றால் மனோலயம் செய்வது, அந்த மித்யா என்று எண்ணுவது, ஆத்மா சத்தியம் என்று எண்ணுவது. இப்படி நினைச்சோம்னா இது கிரமமுறை இந்த நிகிரகம் என்று பெயர். கிரமமுறமா ஏதாவது ஒரு எண்ணம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வேண்டாம், இது இல்லை, மித்தியா, இது மித்தியா, இது மித்தியா, இது மித்தியா அப்படின்னு செஞ்சுட்டே போயிட்டோம். இது நிஜம் அப்படின்னு சொல்லிட்டே போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது இந்த நிகிரகத்தை பேர் கிரமமுறை நிகிரம் என்று பெயர் கொடுக்கின்றார். இதை ஜீவன் முக்தி விவேகத்தில் ஒரு பிரகரணமே எழுதியிருக்கின்றார். அடுத்ததாக பஞ்சதசி, இதுதான் 3வது நூல் அவர் எழுதுறது, பஞ்சதசி என்று பெயர். இந்த வித்யாரண்யர் நிறைய நூல்களே இருக்கிறாரு. இதில் முக்கிய பிரகடனமாக இருக்கிறது பஞ்சதசி. இன்னொன்று இந்த முன்னாடி பார்த்தோம்ல ஜீவன் முக்தி விவேகம், மற்றொன்று திருஷ்ய விவேகம். இது 3 மிக அற்புதமான நூல்களாக அவருடைய படைப்பு. பஞ்சதசி அதை விட நல்ல படைப்பு. இந்த பஞ்சதசிக்கு நிறைய உரைகள் காணப்படுகிறது. ஐயாவுனா அந்த புக்கு எழுதுகிறாங்க பஞ்சதசி. வெங்கட்ராம சாஸ்திரிகள் இருக்கிறார், தஞ்சாவூருக்கு நினைக்கிறேன். அவருடைய உரைகள் நல்ல அற்புதமாக இருக்கின்றது. அதற்கு முன்னாடி பழைய உரைகள்லாம் நம்மளால் படிக்க முடியாது. அந்த தமிழே பழைய காலத்து தமிழ் மாதிரி இருக்கும். இந்த வெங்கட்ராம சாஸ்திரிகளுடைய புக்கு நல்லா இருக்குது. ஐயாவது நம்ம புக்கு நல்லா படிக்கிற மாதிரி நல்லா இருக்குது. இவ்வாறு அதில் 16:1, 16:2 அத்தியாயம் 2 பஞ்சதசியில் பஞ்சமகாபூத விவேகம் என்று ஒரு விவேகம் தனித்தனியாக இருக்கின்றது. அதில் 11 அத்தியாயம் இருக்கின்றது. அதில் இந்த பஞ்சமகாபூத விவேகம் என்ற இடத்துல இதை பற்றி இந்திரியங்களை பற்றி குறிப்பிடுகின்றார். இந்திரியங்களை ஏவுகிறது மனஸ் என்ற எண்ணம் உள்ளவன் கர்த்தா, அவன் செய்கிறவன், அவன் தான் செய்கிறவன். மனதும் இந்திரியங்களும் ஸ்தூல பிரபஞ்சத்தில் உள்ள பதார்த்தங்களைப் போல பௌதிகங்கள் இல்லாமல் போனாலும் அது பௌதிகங்கள் தான் என்றும் இதில் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு அந்த பஞ்சதசியிலே இந்த வித்யாரண்யர் சில கருத்துக்களை மனசை பற்றி குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக இப்போ மனசு இருக்கிறது, புத்தி இருக்கிறது. இந்த மனசுக்கும் புத்திக்கும் என்ன ரிலேஷன்? அடுத்ததாக புத்தி இருக்கிறது, இந்த புத்திக்கும் இன்டெலெக்சுவல், அதாவது அந்த கான்சியஸுக்கு இரண்டுக்கும் என்ன வித்தியாசம், இரண்டுக்கும் என்ன உறவு, இதை நல்லா அனலைஸ் பண்ணிப்போம். இப்போ இது கொஞ்சம் சயின்டிஃபிக்காக உங்களுக்கு பார்த்துக்கிறேன். மனமும் புத்தி இப்போ 2 இதெல்லாம் முடிச்சிருங்க. இப்போ மனசு நம்ம
என்ன அர்த்தம்னு முதல்ல பார்த்து விட்டோம். இரண்டாவது, அந்த சாஸ்திர நூல்களே மனசை பற்றி எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது என்று நாம் பார்த்தோம். மூன்றாவது, இப்போ இந்த 4 மட்டும் எடுத்துக்கிறோம். மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் மட்டும் எடுத்துக்கொள்கின்றோம். இந்த மனசுக்கும் புத்திக்கும் என்ன ரிலேஷன்? இவை இரண்டும் காக்னிட்டிவ் செயல்களை செய்கின்றன, பகுத்தறிவை செய்கின்றன. இந்த மனம் என்பது எல்லாவித எண்ணங்களையும் இதுதான் உற்பத்தி செய்கின்றது. 3 குணத்துடன் சேர்ந்திருக்கின்றது. மனசனுடைய செயல்பாடே இந்த 3 குணம் தான். அதுதான் மாயை என்று சொல்லுகின்றோம். இந்த மாயை தான் இந்த மனசோடு சேர்ந்து அந்த 3 குணங்களோட வெவ்வேறு காம்பினேஷனாக ஏற்படுத்திக்கிறது. ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இந்த 3 குணங்கள் தான். ஒருத்தவர் சத்துவ குணத்தில் இருக்கின்றார், மற்றவர் ரஜோ குணத்தில் இருக்கிறார், மற்றொன்று தாமச குணத்தில் இருக்கின்றார். எந்த குணம் வேறு அதிகமாக இருக்கிறதோ அவருடைய செயல்பாடும் அதே மாதிரி தான் இருக்கலாம். காலையில் எழுந்திருக்கணும்னு ஒரு 5 மணிக்கு இன்றைக்கி கோயம்புத்தூருக்கு கிளாஸுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருப்போம். என்னப்போ ஒரே குளிர்து பனியுமா இருக்குது, இந்த ஒரு மணி நேரம் தூங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தாமச குணம் அதிகமாக இருக்கின்றது. அந்த சத்துவ குணம் இருந்தால்தான் அந்த செயல்பாட்டை முழுமையாக நம்மளால் நிறுத்த முடியும். இவ்வாறு மனம் 4 பிரிவுகளாக உள்ளது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்கின்றோம். இதற்கு யார் கடவுள்னா மனசுக்கு சந்திரன் தான் கடவுளாக இருக்கின்றார். அடுத்தது புத்தி வேகம் என்ற பண்பை கொண்டுள்ளது. இதுதான் வேகம் என்று சொல்கின்றோம். மனதிற்கு குருவாக உள்ளது. மனசுக்கு யார் குரு? இந்த செயல்பாடு புத்தி கரெக்டாக முழிப்பாக இருந்து கான்சியஸோடு இருந்துச்சுன்னா அந்த சித்தாபாசத்தோட எந்த தவறுமே மனிதனுக்கு வராது. மனசு மேலோங்காது. மனசை மேலோங்க விட்டால் தான் என்ன ஆகுது? தவறுகள் நிறைய ஏற்படும். மனசு தவறு பண்ணுறதெல்லாம் மனசு தான். அடுத்தது இந்த புத்தி மேலோங்கி அந்த கான்சியஸ் சித்தாபாசத்தோடு இருக்கும்போது அவேர்னஸ் உங்களுக்கு அவேர்னஸோடு இருக்கும். எந்த தவறு அது கொஞ்சம் கூட அது ஒரு 2 காம்பினேஷனும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்து அந்த மனசனுடைய செயல்பாடு நல்லதா கெட்டது எது தோன்றாலும் சங்கல்பம், நல்லதை காரியத்தை செய்வோம், கெட்டதை நாம் அங்கேயே தடுத்து விடலாம். அதனால தான் ஐயா கூட சொல்லும்போது சொன்னாங்க, மனசை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மனசை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்தவங்களையும் கண்ட்ரோல் பண்ணலான்னு அழகாக சொன்னார்கள். இதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. அடுத்ததாக இந்த புத்தி மனதிற்கு குருவாக உள்ளது என்று முன்னாடி நம்ம உணர வேண்டும். இதை அழகாக நம்ம புத்தியை நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கிட்டு அந்த அதை மேலே அவங்க கற்றுக்கிட்டோம்னா எந்த தவறுமே வராது. அதோட கான்சியஸ்னும் கூட இருக்கணும். புத்தியோட அந்த சித்தாபாசமும் கூட இருக்க வேண்டும். இந்த 3 குணங்களுக்கு இது ஆதாரமாக உள்ளது. புத்தி தான் ஆதாரமாக உள்ளது. 3 குணங்கள் சத்துவ குணம் என்று 3 குணம் சொல்கிறோம். சிந்தனை, விசாரணை, ஆராய்தல் இதெல்லாம் முக்கியமான குணங்களாக புத்திக்கு இருக்கிறது. இதுக்கு யார் கடவுள்னா பிரம்மம் என்பது கடவுளாக இருக்கின்றது. அடுத்த பகவத்கீதையிலே 6:6 பார்த்தோம்னா, எவன் மனதை வென்றவனோ அவனுக்கு மனம் நண்பன், தன்னை வெல்லாதவன் தனக்குத்தானே பகவன் என்றும் கூறுகின்றார். மனசை யார் வெல்றானோ அவனுக்கு மனசு நண்பனாக இருப்பான். எவன் மனசை வெல்லாதவனோ அவனுக்கு மனசே அவனுக்கு பகைவனாக விடும். செயல் எல்லாமே வேறுபட்டு விடும் என்று கருத்து கூறுகின்றார். அடுத்ததாக இந்த மனமும் சாட்சியும், அதுதான் சாட்சி தான் நம்ம கான்சியஸ்னஸ் என்று சொல்லுகின்றோம். இந்த கான்சியஸ்னஸ்ங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கின்றது. நான் உங்களுக்கு ஒரு படமும் போட்டு காமிக்கிறேன். அந்த இந்த கான்ஷியஸ்னஸ் அல்லது சாட்சி அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ சூரிய வெளிச்சம் இருக்குது, சூரியன், இது கான்ஷியஸ்னஸ். இந்த கான்ஷியஸ் நம்ம உடம்புல இருக்கா? இல்லை, இது வெளியில் உள்ளது தான். இந்த கான்ஷியஸ் இன்னொன்று உணர்ந்துக்கணும், நம்ம உடம்புலலாம் எதுவுமே கிடையாது கான்ஷியஸ்னஸ்ங்கிறது. இந்த கான்ஷியஸ்னஸ்ங்கிறது உடம்புக்கு வெளியிலே உள்ள ஒரு பொருள் தான். இந்த கான்ஷியஸ்னஸ் நம்மளுடைய பாடியிலையும் வருது, மைண்ட்லேயும் இது உள்ளார வருது. இந்த மைண்டில் வரும்போது தான் நமக்கு தெரியும் அந்த புத்தியில் அது சேரக்கூடியது. அந்த புத்தியில் சேரும்போது தான் அதுக்கு சித்தாபாசம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் இந்த உடம்புலேருந்து இது வருதா அப்படின்னா கான்ஷியஸ்னஸ் வரல. இது ஒரு புறப்பொருள் தான். கான்ஷியஸ்னஸ்ங்கிறது வெளியில் உள்ள ஒரு பொருள் தான். சாதாரணமாக ஒரு கையை பார்க்குறோம், இந்த கையில் வெளிச்சம் படுது. இந்த கையில் வெளிச்சம் படுறப்ப வெளிச்சம் சூடு லைட்டு எரியுது. லைட் எரியும் போது இந்த வெளிச்சம் கையில் படுது. நம்ம கையை எடுத்துடுறேன், ஆனால் அங்கே வெளிச்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பாடி மைண்டு இல்லைன்னா கூடணும் அது பாட்டு கான்ஷியஸ்னஸ்ஸு இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை உணர வேண்டும். இந்த கான்ஷியஸ்ங்கிறது ஒரு புறப்பொருள். இதை எல்லாரையும் கனெக்ட் பண்ணக்கூடியது.
உங்கள் உடம்புல கான்சியஸ் இருக்குது, என்னுடைய உடம்புல இருக்குது. அதுதான் சர்வாத்மா பாவம் என்று வேதாந்தத்தில் கூறுகின்றது. அதே நம்மளுடைய சாங்கிய உபனிஷத்தில் பார்த்தோம்னா ஒவ்வொருவர்களுக்கும் தனித்தனி சாட்சிகள் இருக்கின்றது என்று குறிப்பிடுகிறது. அது தவறு. அதனால தான் வேதாந்தாவில் சர்வாத்மா பாவம் என்று சொல்கின்றோம். இது உங்கள் உடம்பு மனுஷனுக்கு மட்டும் கிடையாது, அமீபாவிலிருந்து ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இந்த கான்சியஸ் என்ற ஒரு உணர்வு இருந்து கொண்டிருக்கின்றது. கல்லுக்கு இருக்கிறது, மண்ணுக்கு இருக்கு, பாறைக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த சாட்சி அல்லது கான்சியஸ்னஸ் என்று நாம் கூறுகின்றோம். இந்த கான்சியஸ்னஸை நாம் உணர வேண்டும். நம்முடைய புத்தியோடு அது எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும். இணைந்திருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புத்தியினால, சித்தாபாசத்தினால அந்த கான்சியஸ்னஸை நம்மளால் உணர முடியும். அதனால் நீங்கள் நினச்சிக்கணும், இந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது ஒரு புறப்பொருள் தான். அந்த புறப்பொருளில் உடம்புக்குள்ளே என்னாவது மைண்டு பாடி எல்லாத்துலேயும் உள்ள வருகிறது, புத்தியிலும் வருகிறது. அடுத்தது இது கான்சியஸ் தெரிய என்ன ஆகிடும், உங்களுக்கு சுற்றிலும் உடம்புல வருது இல்லையா? இது எல்லாத்தையும் காரணம் என்ன? எப்பொழுதுமே நீங்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கும்போது அந்த கான்சியஸ்னஸை ப்ளே பண்ணோம். அந்த கான்சியஸ் உங்களுடைய மைண்டு பாடி அந்த மைண்டு மட்டும் கிளியர் பண்ணுறதோடு இல்லை, அங்கேருந்து அந்த இந்திரியங்கள் வழியாக அந்த வெளிச்சம் வெளில வரும், பாடியிலேருந்து வரும். நம்ம பார்க்குறோம், சில குருமார்கள்லாம் பார்க்குறோம், பெரிய ஆட்கள்லாம், அவங்கள பார்த்த உடனே சொல்லிடலாம். ஒருத்தோட சிவானந்தா என்பது தெரியும் உங்களுக்கு, ரிஷிகேஷில் பெரிய ஆசிரமம். அவர் தான் முதல்ல அங்கேருந்து ஆரம்பித்தவர். அவர் ஒரு தமிழ்நாட்டிலேருந்து போனவர் தான், வேறு யாரும் வெளிநாட்டிலேருந்து இல்லை. அவர் தான் முதலாக அங்கே ஆசிரமத்தை, பெரிய ஆசிரமம் ஆரம்பிச்சு. இன்றைக்கி அவர்கிட்டேருந்து வந்தவங்க தான் எல்லாருமே, எல்லா தயானந்த சரஸ்வதிலாம் அவருக்கு சிஷ்யர்கள் வந்தவங்க தான். அதேமாதிரி அவர் தான் முதலாக ஆரம்பித்தவர். அந்த ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு டாக்டர். அவர் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் அந்த பத்தமடை என்ற ஊரை சேர்ந்தவர். சின்ன ஊடு அக்ரஹாரத்தில் இருக்கும். அந்த வீட்டுக்கு போயிருக்கிறேன், அவருடைய பூஜை அறைக்கே போயிருக்கேன். போய் அங்கே உட்காந்து பாட்டெலாம் பாடியிருக்கிறோம். அவர் என்ன ஆயிருக்கார், டாக்டரை போய் மலேசியாவில் நிற்கிறார். அப்போ யோகத்தை பற்றி பிரபாகண்ட உலகத்திலே எதுவுமே கிடையாது, யோகத்தை தெரியாது. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட ஒரு வாட்ச்மேன் இருந்திருக்கிறான், அவன் யோகத்தை கற்றுருக்கிறான். அவர்கிட்டேருந்து இவர் கற்றுக்கிட்டார். கற்ற உடனே இவருக்கு குரு ஆக்சுவலாக அந்த வாட்ச்மேன் தான். உடனே என்ன நினச்சிட்டா, அந்த டாக்டர் ப்ரொஃபஷனே அவருக்கு பிடிக்கல. அப்போல்லாம் இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி உடனே என்ன பண்ணியிருக்காரு, மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். மெட்ராஸுக்கு ட்ரெயின் ஏறி இங்கேருந்து காசிக்கு போயிருக்கிறார். காசிக்கு போனால் அங்கே யாரும் ஒன்றும் கவனிக்க ஒன்றும் இல்லை, சரியா இல்லை, காசு இல்லை, கையில் 8 10 ரூபா ஒன்றும் இல்லை அவர்கிட்ட. உடனே என்ன பண்ணுறாரு, அங்கே இருந்துட்டு திரும்பி மகாராஷ்டிராவுக்கு வருகிறார். அங்கே எல்லாரும் இவர் பணங்கன்னு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி, இங்கே ஒன்றும் இல்லை, ரிஷிகேஷுக்கு நீ போ அப்படிங்கிறாங்க. ரிஷிகேஷுக்கு போகிறார். அங்கே யாரும் சொல்லிக் கொடுக்க ஆட்கள் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தியானம் பண்ணி 7 வருஷம் இருந்திருக்கிறார் ஒரு இடத்துல. அப்புறம் தீட்சையும் வாங்கியிருக்கிறார். அப்புறம் தனியாக ஒரு ஹாஸ்பிட்டல் வைத்திருக்கிறார். அங்கிருந்து கால்நடையாக இந்த இதுக்கு பத்ரிநாத் கேதார்நாத் போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் இவர் ஒண்டி தான் அங்கே டாக்டர். ஒரு தடவை ஒரு மருந்து ஒருத்தன் வச்சுட்டு போயிட்டான், தெரியாமல் வச்சுட்டு போயிட்டான். 3 கிலோமீட்டர் ஓடி போய் அந்த மருந்து அவன்கிட்ட கொடுத்து வந்தாரான். அவ்வளோ சாதாரண ஒரு மனிதனாக இருந்திருக்கின்றார். அவர்கிட்டேருந்து வந்தவங்க தான் அந்த விஷ்ணு தேவானந்தா, அந்த சச்சிதானந்தா. அடுத்தது நம்ம பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட முதல்ல அவர் தான் ஸ்டூடெண்ட். அவர்கிட்டேருந்து வந்தவங்க தான் பாக்கி எல்லாரும். அவர்கிட்டேருந்து வந்து தான் இந்த நம்ம இவர் சொல்கிறோம் இல்லையா, சின்மயானந்தா அவர்கிட்ட கற்றுக்கிட்டவர் தான். சின்மயானந்தாவோட ஸ்டூடெண்ட் தான் தயானந்த சரஸ்வதி. அவர் எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். ஒரு முறை ஒரு புக் ஆங்கிலத்தில் அவர் தான் முதலாக அவரே ப்ரெஸ் வச்சு அவரே புக்கெலாம் போட்டுட்டு இருந்திருக்கிறார். அந்த ப்ரெஸ்ஸில் கூட போய் பார்த்துருக்கேன். ஏன்னா அதுங்க 2 மாதம் எனக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது, அதனால தான் இது தெரியும். அந்த புக்கை எழுதி ஆங்கிலேய விக்டோரியா மகாராணி அந்த புக்கை படிச்சிருக்கிறாங்க. அப்பொழுது இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்களாம், இங்கே இருக்கக்கூடிய ராஜாக்கள் இருக்காங்க இல்லையா, ஹைதராபாத் நிஜாம், அதேமாதிரி நிறைய குட்டி அரசுகள், அவங்கெல்லாம் கப்பம் கட்டிகிட்டு இருப்பாங்க பிரிட்டிஷுக்கு. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அங்கே போய் ஒரு பார்ட்டி கொடுப்பாங்க அந்த அம்மா ராணி. அப்போ கொடுக்கும்போது அங்கே அந்த ரிஷிகேஷுக்கு பக்கத்தில் உள்ள அங்கே ஒரு நாடு இருக்குது, அந்த சின்ன நாடு. அங்கே ஆளக்கூடிய அந்த ராஜாவை கூப்பிட்டு, ஏன் உங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு புக்கு போட்டிருக்காரு யோகாவை பற்றி, தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருக்கு ஒன்றுமே புரியல, தான் ராஜாவுக்கு தெரியலன்ட்டார். உடனே என்ன பண்ணியிருக்காரு, அந்த புக்கு போட்டிருக்காரு பாருப்பா, அற்புதமான புக்கு யோகாவில் இருக்குவாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, உடனே திரும்பி வந்திருக்கார் நாட்டுக்கு அந்த ராஜா. வந்தோடனே யார் ரிஷிகேஷில் இதேமாரி சிவானந்தான்னொடனே அவரை போய் பார்த்து, இதேமாரி என்ன வேணும் உங்களுக்கு, இந்த மலையில் பாதி மலை உங்களுக்கு தான் எழுதி கொடுத்துறேன்ட்டார். எழுதி கொடுத்து ஆசிரமம் பெருசாக கட்டிட்டார். அவ்வாறு சாதாரண ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். அவர் என்ன காரணம் சொல்ல வந்தோன்னா, அந்த அவர் எதிர் கருத்துக்களில் ஏதோ ஜீயருக்கு ஒரு முரண்பாடான கருத்தாக இருந்திருக்காரு. ஜீயர் அவர் துவைதம் இல்லையா அவங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப நாளாக இவருக்கு லெட்டர் போட்டு நான் உன்னை பார்க்கணும், உன்னை வாதாடணும் அப்படின்னு கேட்டு ரொம்ப வேகமாக காட்டியிருக்காரு. அதை பற்றி சிவானந்தா ஒன்றுமே காமிச்சிக்கல, ஒன்றும் பதிலும் போடல. ஒரு நாள் கிளம்பி இவரே ஜீயரை போயிட்டாராங்க. போகும்போது இவர் பார்த்துருக்காரு, ஜீயர் வந்திருக்காருன்னொடனே இவரே வெளில வந்தாராம். படார்னு சிவானந்தா காலில் விழுந்தாராம், அவர் காலில், ஜீயர் காலில். அவருக்கு கோபம் எல்லாமே போயிட்டு தான், என்ன கேட்கணுங்கிறத மறந்து போச்சான். 2 பேரும் பேசிகிட்டு இருந்து அங்கேயே இருந்துட்டு அவர் வந்துட்டார். எதுக்கு சொல்ல வந்தோன்னா, அதுமாரி அந்த கான்ஷியஸ்ங்கிறது
அதே அவருடைய உடம்புல பார்த்தோன்னா தெரியும் அந்த அந்த ஜுவாலையை தெரியும் பார்த்தீங்கன்னா. அதேமாரி அந்த சத்துவ குணம் மேன் நோக்கி. அதேமாரி இந்த கான்சியஸுங்கிறது வெளியில் உள்ளது, இது வந்து மைண்டுக்கு தனியது. மைண்டு இல்லைன்னாலும் கான்சியஸ் இருக்கும், உடம்புல இந்த கான்சியஸ் உற்பத்தி ஆகவில்லை என்ற ஒரு கருத்தையும் நாம் உணர வேண்டும். அடுத்ததாக இதில் சில ரிசர்ச் பேப்பர்லாம் பார்த்தவங்களுக்கு, அதில் ஐயாக்கிட்டையும் அதை சொல்கிறேன், நான் இன்னும் சொல்ல, இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸுக்கு இது வந்து சயின்டிஃபிக்காக சொல்கிறேன் உங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. இது நம்மளுடைய மக்கள் இவங்க எப்படி ஒத்துப்பாங்கன்னு தெரியல, நான் படித்த கருத்துக்களை உங்களுக்கு பகிர்ந்து விடுகிறேன். அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸுங்கிறது சூரியன்லேருந்து வரக்கூடிய வேவ்ஸ். சூரியன் இல்லைன்னா உலகம் ஒன்றுமே கிடையாது, அதான் உங்களுக்கே தெரியும். எல்லாமே சூரியன்லேருந்து எல்லா லைட்டும் வருது, அதில் தான் வருது. அதில் ஒன்று வந்து இன்ஃப்ராரெட்டுன்னு சொல்கிறோம் ஒன்று, இன்னொன்று வந்து அல்ட்ரா வயலட்னு ஒரு வேவ்ஸ் வருது. நம்ம பார்க்கக்கூடிய லைட்டு வந்து விசிபிள் ரேஸ்ன்னு பேர். நம்ம பார்க்குறது இப்போ பார்க்குறோம்ல வெள்ளையாக இருக்குது, இதில் 7 கலர் இருக்கும். அதுதான் கண்டிப்பாக ஆசின்னு படிச்சிருப்பீங்க, பிப்ஜிஆர்னு படிச்சிருப்பீங்க. அதுக்கு விசிபிள் லைட்டுன்னு பேர். அதுக்கு விசிபிள் லைட் நம்ம பார்க்கக்கூடியது. பாக்கி எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது. அல்ட்ரா வயலட் ஐயாவுக்கு தெரியும், அல்ட்ரா வயலட்டை நம்மளால் பார்க்க முடியாது, இன்ஃப்ராரெட்டையும் நம்மளால் பார்க்க முடியாது. ஏதாவது மசில்ஸில் வலினா உடனே டாக்டர் என்ன பண்ணுறாங்க, இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் வைக்கிறாங்க. அதேமாதிரி இன்னொரு வேவ்ஸ் தான் இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸுங்கிறது. அதுதான் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம் என்று பெயர். அதுதான் நம்ம ஊழல்லாம் முன்னாடி படிச்சிருக்கிறோம். அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம்ங்கிறது நிறைய வேவ் லெங்க்த்தோடு உள்ளது. சில வேவ் லெங்க் எதுக்கு பயன்படுதுன்னா, ஒவ்வொன்றுக்கும் இந்த மொபைல் படிக்கிறோம், மொபைல் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுறது இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் தான். இங்கேருந்து அமெரிக்காவுக்கு உடனே அனுப்புகிறோம், மற்றும் அடுத்த நிமிஷத்தில் நமக்கு செய்தி வந்துடும். இது எல்லாமே எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. அதேமாதிரி ரேடியோ வேவ்ஸ், அதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சது ரேடியோ வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ரேடியோ வேவ்ஸ் ஒரு ஒளிக்கற்றை, ஒரு இந்த அலை இங்கெல்லாம் இப்படி இருக்கு இல்லையா, அந்த அலைக்கு தகுந்த மாதிரி அதை பிரித்திருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த நம்முடைய கான்சியஸ்னஸ்ங்கிறது என்னென்னா, இது ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸோட தொடர்பு உள்ளது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதுக்கு நிறைய ஆராய்ச்சி பேப்பர்கள் இருக்கிறது. அதை 1-2 நான் வைத்திருக்கின்றேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கான்சியஸ்னதுங்கிறது என்ன காரணம்னா, இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸோட இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும், அந்த ஒவ்வொரு உயிரினத்திற்கும், ஒவ்வொரு ராக்கு எல்லாத்துலேயும் இது இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் தான் ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு சின்ன கருத்து மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், அதை பற்றி டீப்பாக போக வேண்டாம். சயின்டிஃபிக்காகவும் இது இருக்கிறதுங்கிறது மட்டும் நம்ம உணர வேண்டும். இதைத்தான் ஒரு புத்தியோட சேரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. நம்மளுடைய பிரெயின்லேயே நிறைய வேவ்ஸ் இருக்கிறது, அதெல்லாம் தெரியும். அது சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன வேவ்ஸ்ன்னு. இவ்வாறு அந்த பிரெயின்லேயும் அந்த மாதிரி வேவ்ஸ் இருக்கிறது. ஆல்ஃபா வேவ், பீட்டா வேவ்னு இருக்கிறது, காமா வேவ், தீட்டா வேவ், 4 விதமான வேவ்ஸுகளும் இருக்கின்றன. இவ்வாறு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே. அடுத்ததாக இப்பொழுது மனம், புத்தியை நம்ம பார்த்துருக்குறோம். இந்த மனம் புத்தியோட எவ்வாறு இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸும் கான்சியஸ்னஸ் எப்படி கனெக்ஷனாக இருக்குது. இந்த கான்சியஸ்னஸுக்கு காரணமே இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் தான். வேறு ஒன்றும் நம்ம ஒன்றும் பெரிய உடம்புலேருந்து எதுவும் வந்துட போகிறதில்ல. இது என்னுடைய உணர்வு. அது நிறைய பேப்பரை நான் சயின்டிஃபிக்காக பார்த்துட்டேன். இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் தான் இந்த கான்சியஸ்னஸ் என்று சொல்லுகின்றார்கள். அடுத்ததாக இந்த மனமும் சாட்சி என்று சொன்னேன், அதான் கான்சியஸ்னஸ் என்று சொல்லுகின்றோம். மனம் என்பது எண்ணம், அறிவு, உணர்ச்சிகள் இவைகளுடைய பிறப்பிடமாகும். அடுத்தது கான்சியஸ்னஸ்ங்கிறது இட் இஸ் எ பிரைமல், ரியாக்டிவ், வில்ஃபுல், இன்டலெக்சுவல் அண்டு இன்சிசிவ் என்று சொல்லுகின்றார்கள். சிஜி ஜங் என்பவர் கான்சியஸ்னஸ் மைண்டு 4 பண்புகளை கொண்டிருக்கின்றது என்று சொல்கின்றார். கான்சியஸோட உள்ள மைண்டு வந்து 4 பண்புகள். இந்த கான்சியஸ்னஸோட இருக்கும்போது நமக்கு தவறே ஏற்படாது. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு முன்னாடியே, மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். கான்சியஸோட அந்த புத்தி இருக்கும்போது, புத்தி மேலோங்கி இருந்தால் மனசு கீழே வந்துடும். மனசில் ஏற்படக்கூடிய சங்கல்ப விகல்பம் எல்லாத்தையும் அந்த புத்தி கண்ட்ரோல் பண்ணி இதை செய்யாத அப்படின்னு சொல்லிடும். ஓகே, அது மேலோங்கி இருக்க வேண்டும். அடுத்தது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நினைக்கிறோம், ஆனால் சுகர் ஹெவியாக இருக்குது, 450 இருக்குது. அப்போ என்ன சொல்லுவோம், புத்தி என்ன சொல்லும், சாப்பிடாதரா, முன்னாடியே ஏறி போய்டும்டா, சுகர் சாப்பிட்டா ஏறி போய்டும். சரி தாண்டி கொஞ்சம் தூரம் போயிடுவான். இந்த மனசு கேட்காது, உடனே பார்த்துக்கலாம், ஒரு சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மாத்திரையை போட்டுக்கலாம் அப்படின்னா ஒன்று, அந்த மனசு தவறை தூண்டுகிறது. மனசு தான் அங்கே தவறை தூண்டுது, ஆனால் புத்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுதான் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் உங்களுக்கு. அதேமாரி இந்த கான்சியஸ்ங்கிறது சிந்தித்தல், உணர்வுகள், உள் உணர்வுகள், எச்சரிக்கை உணர்வு, இதெல்லாத்தையும் தான் உள்ளடக்கிறது என்று நாம் உணர வேண்டும். அடுத்தது இந்த புத்தியும் சாட்சியும். இப்போ மனசு சாட்சியை பற்றி சொன்னோம். இந்த புத்திக்கும் சாட்சிக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது, அதான் முக்கியமானது. அதான் சித்தாபாசம் என்று நம்ம வேதாந்தத்தில் கூறுகின்றோம். புத்தியும் சாட்சியும் மனதில் செயல்பாட்டுக்கு உடனுடன் இருந்து பயன்படுகின்றது.
மிக முக்கியமானது என்னென்னா, கான்ஷியஸ்னஸ் இருந்தால் தான் புத்தி வேலை செய்யும். புத்தி தானாக வேலை செய்யாது. புத்தி இருந்தால் தான் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ சிதாபாஸ், அதாவது இந்த சாட்சியும், அதாவது கான்ஷியஸ்னஸும் புத்தியும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தால் நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணிடலாம், மனசு கீழே வந்துடும். அப்போ அது ரெண்டும் சரியா இல்லைன்னா, புத்தி சரியா இல்லைன்னா, கான்ஷியஸ் இல்லைன்னா மனசு மேலோங்கி இருக்கும். மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், அப்படிதான் ஆயிடும். அவ்வாறு அந்த தனி மனிதனின் புத்தியும் சாட்சியும் என்று சாங்கிய மதத்திலே கோட்பாடாக இருக்கிறது. அதான் உங்களுக்கு சொன்னேன், அது சமஷ்டி அல்ல வியஷ்டி என்று கூறுகின்றார்கள் சாங்கிய மதத்தில். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி, அதுக்கடுத்து வேதாந்தாவில் பார்க்கும்போது சமஷ்டி தான். இது நிறைய பேப்பர்லையும் நான் பார்க்கும்போது அந்த வேதாந்த கருத்துக்களை தான் அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது தான் எல்லா உடம்பிலும் இருக்கிறது, எல்லா உயிரினங்களிலும் இருக்கிறது. ஒரு சில உயிரான அந்த அமீபாவிலிருந்து நமது மேலோங்கிய உயிரான நம்மளுடைய மனித உயிர் வரைக்கும் உயிரற்ற பொருளான அந்த ராக்கு எல்லாத்திலையும் அதே இலை செடி கொடி எல்லாத்திலையும் இது பரவி இருக்கின்றது என்று, இந்த கான்சியஸ் இருக்கின்றது என்று கூற வேண்டும். அதைத்தான் வேதாந்த கருத்தும் கூறுகின்றது. அதற்கு ஆங்கில பேப்பர்களும் நிறைய உதாகவும் இருக்கிறது. இந்த கூட்டு, அதுதான் நம்ம அத்வைதத்திலே கூட்டு எண்ணமாக இருக்கிறது. அதுதான் சமஷ்டி என்று சொல்லுகின்றோம். எல்லாருடைய உணர்வுகளும் இருக்கிறது. பேசிக்கிட்டே இருக்கிறோம், ஒருத்தவங்களுக்கு பிடிக்குது, ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல. என்ன காரணம்? அந்த மனசோட அந்த ரெண்டும் ஒன்றா இருக்கும்போது தான் ஒன்றா அதனுடைய நம்மளுடைய எண்ணம் அவங்களுக்கு தெரியுது. சில பேர்ட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தால் யாருன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அவங்கள யாருன்னு நம்மளால் புரிஞ்சுக்கலாம். யார் எப்படி இருக்கும், அவங்களுடைய எண்ண ஓட்டம் இருக்குன்னு கண்டுபிடித்து விடலாம். இதெல்லாம் என்ன காரணம்னா, ஒன்றோட ஒன்று அந்த நட்புக்கும் அப்படி தான். சில பேருடைய நட்பை பார்க்குறோம், ஆளை தெரியாமே அவங்க மேலே ஒரு அன்பு இருக்கிறது. அந்த கோப்பரிஞ்சோடனும் பிசுராந்தையாருடைய நட்பு இருக்கிறது. ஆளை பார்த்ததெல்லாம் அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. அப்புறம் இந்த திருநாவுக்கரசரும் அவருடைய இருக்கார் இல்லையா, அப்பூதி அடிகள், 2 பேரும் பார்த்ததே கிடையாது. இவர் பேரை அவர் வச்சிருக்கிறாரு, அவர் பேரை வச்சிருக்கலாம்ல, இவர் பேரை வச்சிருக்கிறாரு. இவர் அங்கே போன உடனே அந்த 2 பேரும் சந்திக்கின்றார்கள். அப்போ அந்த மேலோங்கிய கருத்துக்கள் இருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த சமஷ்டி என்று நாம் உணர வேண்டும். அதே மாதிரி அந்த இலைகளும் அப்படிதான் இருக்குது. சில இலைகளை வந்து இப்போ இந்த பூச்சிகளை விடாது, சில பூச்சிகளை விடுது. சிலது வந்து பூக்களை பார்த்தோம்னா அந்த சன்பேர்டுன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அதுக்கு மூக்கு இவ்வளோ நீட்டு இருக்கும். அது எந்த இந்த பூவில் உட்காரும்னா அந்த கரோலா இருக்கு இல்லையா, அதனுடைய லெங்க் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த இது ரெண்டும் ஒன்றா இருக்கும். இது உள்ளே விட்டு தேனை சாப்பிடும், மகர்ந்த சேர்க்கை நடத்தப்படும் நிறைய பேருது. அப்போ இதுக்கு அதுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது இல்லையா. அந்த கரோலா ஷேப்புக்கும் அந்த கரோலாவும் இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது, அந்த மூக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கின்றது. இதெல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று உயிரினங்கள் நமக்குலாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. வானத்தில் அந்த ஸ்டாரை கூட பார்க்கறதுல யாருக்கு வெள்ளி தெரிய மாட்டேங்குது. இந்த காலத்தில் மெர்க்குரினா எதுவும் தெரிய மாட்டேங்குது. காலையில் வெள்ளி இங்கே இருக்குது, அடுத்த 6 மாதம் இங்கே இருக்கிறது. இதெல்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இயற்கையை பார்க்கும்போது நம்ம சங்கராச்சாரியாருடைய இயற்கை உணர்வு நம்மளால் பார்க்க முடியாது. அவ்வளவு அற்புதமான அந்த திருஷ்டாந்தங்கள் கூறியிருக்கின்றார். நிறைய உதாரணம் பார்த்தீங்கன்னா அவர் இயற்கையோடு தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவ்வளவு இயற்கையோடு அவர் வாழ்ந்திருக்கின்றார். அவர் இறைவன் தான், இறைவனுடைய படைப்பு இல்லாமல் அவர் இல்லை. ஏனென்றால் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் நாம் முழுமையாக அவருடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அந்த புத்தியும் சாட்சியும் செயல்படுகின்றது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள வித்தியாசமாக இது இருக்கின்றது என்றும் கூறுகின்றார். சூரியன் சுய வெளிச்சம் தருவதாகவும் சந்திரன் ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், அது ரெண்டும் நம்ம உணர வேண்டும். சூரியன் இருக்கு, சூரியன் 24 ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். சூரியன் 24 மணி நேரம் இருக்கிறது, சந்திரன் அந்த வெளியே வாங்கி நமக்கு அனுப்புகிறது. அதனால் அது ரெஃப்ளெக்ஷன் தான். அதே மாதிரி இந்த கான்சியஸ்னஸ் எங்கேயுமே இருக்குது. நம்மளுடைய புத்தி அதை அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுது, ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ்னால் நமக்கு அது வெளியிலே வருகின்றது. சாட்சி என்பது புத்தியுடன் சேர்ந்து உடல் மனம் இந்திரியம் எல்லாத்தையுமே பிரகாசப்படுத்துகிறது. அந்த சாட்சி இல்லைன்னா நம்மளால் அந்த இதே வராது, அந்த உணர்வே வராது. அந்த சிதாபாசம் மூலமாக இது வெளியிலே வருகின்றது. இதைத்தான் நாம் பியூர் கான்சியஸ்னஸ் என்று சொல்லுகின்றோம். அந்த 24 தத்துவங்கள் நீங்களாக மனம் ஆடிக்கொண்டும் புத்தி நிலைநிறுத்தவும் பயன்படுகிறது. புத்தி எப்பவுமே ஆசிலேஷனாக இருக்கிறது. ஆனால் புத்தி தான் என்ன பண்ணுது, மனசு ஆடிக்கிட்டு இருக்கிறது, புத்தி நிலை நிறுத்துகிறது. அதனால் நான் என்பது பிரிக்க முடியாதாக உள்ளது, கர்த்தா பக்தாக உள்ளது. இன்னொன்று என்னென்னா, சிலது இது என்னுடைய சட்டை என்று சொல்லுகின்றோம். இந்த நானும் அந்த நானும் வித்தியாசம். அந்த கான்ஷியஸ் நானும் இது வித்தியாசம். இது நான் என் சட்டன்னு சொல்லிக்கிறேன், இது என்னுடைய உடம்புன்னு சொல்லிக்கிறேன், இது என்னுடைய இதுன்னு சொல்லிக்கிறோம், பேனான்னு சொல்கிறோம். அப்போ அந்த நான் வேறு. அதுதான் அந்த கர்த்தா பக்தாவுக்கு காரணமாக உள்ளது. எப்பொழுது நீ கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் நீக்கிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சம்சார வாசனை இல்லாமல் ஈகோ போயிட்டுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்போ தான் நீ அந்த ஐ இருக்கு இல்லையா, கான்ஷியஸ்னஸ், அப்போ உணர ஆரம்பிக்கின்றோம். அப்பொழுதுதான் நமக்கு எல்லாமே சம்சாரம் நீங்கி எல்லாமே நீங்கி விடுகிறது. இதெல்லாம் இந்த ஐ வேற என்னுடைய நிலங்கள், என்னுடைய வீடு,
ஒருத்தன் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 வீடு வச்சுருப்பான், அதெல்லாம் விற்றுருப்பான். இதெல்லாம் என் வீடு தான்ப்பா அப்படின்னு சொல்லுவான். இன்னும் சொல்லிகிட்டே இருக்கிறான். அந்த வீடை விற்று 10 வருஷம் ஆகி இன்னொருத்தவங்கிட்ட போயிட்டுது. இருந்தாலும் என்ன சொல்லுறான் அவன்? அந்த என்னுடைய வீடு என்று சொல்லி கொண்டிருக்கின்றான். அதெல்லாம் போய் சம்சாரம் நீங்கி விட்டால் இந்த வாசனா இதை எல்லாமே போயிடுது. அப்புறம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐயை உணர்கிறார்கள். அதுதான் கான்சியஸ்னஸை உணர்கிறார்கள். 2க்கு அர்த்தம் புரியுதுல? ஒன்று ஐங்கிறது என்னுடைய பொருள், என்னுடைய இது உடம்பு சொல்கிறோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சம்சாரம் இதெல்லாம் நீங்கும் போது என்ன ஆகுது? அந்த ஐ நமக்கு வெளிப்படுகின்றது. அப்பொழுது நமக்கு எதுவுமே கிடையாது, நமக்கு எதுவுமே எல்லாமே இறைவன் தான் அப்படின்ற உணர்வு ஏற்படுகிறது. அந்த நிகழ்ச்சியை நாம் கான்சியஸ்னஸ் 2க்கும் வித்தியாசப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த அறிவியல் ரீதியாக உங்களுக்கு சொன்ன இதுக்கு பேர் ஃபிங்கர் கட்ஸ் தியரி என்று பேர். இந்த தியரிக்கு பேர். இதில் எப்படி அந்த பாடி மைண்டுக்கு எவ்வாறு அந்த கான்சியஸ்னஸ் வித்தியாசம் இருக்கிறத அழகாக கூறியிருக்கின்றார். அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் டைம் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுறேன். மனமும் தியானமும். தியானம் ரொம்ப முக்கியம் இல்லையா? மனசு எவ்வளோ ரோல் பண்ணுது பாருங்கள். மனசு தியானத்தையும் காக்கின்றது. அந்த தியானத்தும் போது என்ன மனசில் என்ன நடக்கும், என்ன நிகழ்ச்சி நடக்குது? அந்த மனசு ஒருமைப்பாடு நடக்கணும், ஒருமைப்பாடு இருக்க வேண்டும். அந்த மனசை கான்சன்ட்ரேஷன் இருக்க வேண்டும். எப்படி சார் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது? அதான் வரமாட்டேங்குது. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எந்த தியானம் வேணாலும் பண்ணுங்கள். சவுண்டு தியானம் பண்ணுங்கள், இல்லை கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்க விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். எந்த தியானம், நிறைய சாந்தோக்க உபநிஷத்தில் அவ்வளவு தீய பாத்தி பண்ணலாம். ஆத்ம தியானம் இருக்கிறது, நிறைய இது இருக்கிறது. முதல்ல சாதாரணமாக ஒரு தியானம் பண்ணலாம், அப்புறம் ஆத்ம தியானத்துக்கும் போய்விடலாம். இவ்வாறு அந்த மனசை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இப்போ இந்த நிகழ்ச்சி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தியானம் விடும். எப்போ நீங்கள் மனசை கண்ட்ரோல் கீழே கொண்டாந்துடுறீங்களா, புத்திக்கு கீழே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக மனம் ஸ்டாப் ஆகிடும். புத்தி மட்டும்தான் விழிச்சிட்டு இருக்கும். கான்சன்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக வராது. அட போப்பா, நீ மனசை நீ ஒன்றும் கேட்டுக்க நெட்டம் போ, நீ சிந்தனையே எனக்கு வேணாம் அப்படின்னு மனசை ஒதுக்கிட வேண்டியது. அதுமாரி ஒரு தியானமே இருக்குது. அப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ அதுமாரி அந்த புத்தி மேலோங்கி இருக்கும்போது மனசனுடைய ஆக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அப்போ குறைஞ்சும் போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கான்சன்ட்ரேஷன் பவர் வந்துடும். அந்த ஒருமித்த பவர் வரும்பொழுது தியானம் பண்ண வேண்டியது. அந்த தியானம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வாக்ஸ் அண்ட் ஷார்ப்பியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தியானத்துக்கே ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. மனதை ஒருமுகப்படுத்தி அவேர்னஸ் ஏற்படும் போது அது தியானமாக ஏற்படுத்தி விடுகிறது என்று சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் தியானம், 50 நாளைக்கு தியானம் தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா நிச்சயமாக மாறுதல் அந்த உடம்புல இருக்கும் என்று கூறுகிறார்கள். என்ன மாறுதல் ஏற்படும்? அதில் பார்த்தீங்கன்னா அந்த வேவ்ஸ் இருக்கிறது உடம்புல, அந்த ஆல்ஃபா வேவ்ஸ்னு ஒன்று இருக்கிறது அந்த பிரெயினில், மண்ணோட பீட்டா வேவ்ஸ்னு சொல்கிறோம். இதெல்லாம் அறிவியல் பூர்வம், இது யாரு முன்னே இல்லை முடியாதுன்னு சொல்ல முடியாது அறிவு. அடுத்தது காமா வேவ்ஸ்னு ஒன்று இருக்கிறது, தீட்டா வேவ்ஸ் இருக்குது. இந்த ஆல்ஃபா, பீட்டா, தீட்டா இது மூணும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேவ்ஸு குறைய ஆரம்பிச்சிடுது. குறைவாது மனது தெளிவு ஏற்படுகிறது. அந்த தெளிவில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும்போது அழகாக இருக்கும். நீங்கள் காலையில் எழுந்தோடனே ஒரு முடிவு எடுங்க, அழகாக இருக்கும். என்ன காரணம்? எல்லா வேவ்ஸும் அங்கே சாத்மீகமாக இருக்கும். அப்போ மனம் தெளிவாக இருக்கும். அப்பொழுது முடிவும் அழகாக இருக்கும். அந்த வேவ்ஸினுடைய தியானம். சில பேர் இந்த அம்மா கூட இப்போ டிவியில் காணவங்கள, அவங்க எப்பப்போ நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் தியானம் பண்ணுங்கம்பாங்க. அப்போ அந்த தியானம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அந்த தியானம் பண்ணும்போது இந்த ஆல்ஃபா வேவ்ஸ், பீட்டா வேவ்ஸ், தீட்டா வேவ்ஸ் 3 சொன்னவங்களுக்கு அந்த ஆல்ஃபா வேவ்ஸ் என்ன பண்ணுதுன்னா மனதை சாந்தப்படுத்துதல், அலை அடுத்தது அந்த அலையை அதிகப்படுத்துதல். அந்த அலையை அந்த வேவ்ஸுடைய இதை அதிகப்படுத்துது, மன அலர்ச்சியை குறைக்கின்றது, சப்கான்ஷியஸ் மைண்டில் அதிகமாக உள்ளது இந்த ஆல்ஃபா வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பீட்டா வேவ்ஸ் உடனடி முடிவு எடுத்துக்கிறதுக்கு பயன்படுது. கூர்மையான பார்வை, சில பேர் பார்வையை பார்க்குறோம் ஷார்ப்பாக இருக்கும், பார்த்தீங்கன்னா அப்படியே குத்துற மாதிரியே இருக்கும். சில பேர் பார்வை பார்த்தீங்கன்னா, சில பேர் செயின்ட்டே பார்ப்போம், அப்படி பாடவுடனே அப்படி நம்மளை பார்ப்பாங்க, கீழே பார்ப்பாங்க. பார்த்த உடனே அவங்க ஏதோ ஒரு முடிவு பண்ணுவாங்க, நமக்கு தெரியாது அதை பற்றி. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி அந்த பீட்டா வேவ்ஸ் கூர்மையான பார்வை கிடைக்கின்றது, தீட்சண்யமான. இப்போ நம்மளே சொல்கிறோம், சில பேர் தீட்சண்யமான பார்வைன்னு கிடைக்கிறேன். பொண்ணு பார்க்க போகிறோம், பையனை பார்க்க போகிறோம், பையனுக்கு முகம் கலையாக இருக்குப்பா, நல்ல அதிர்ஷ்டமான பார்வை அப்படின்னு சொல்கிறோம். முகம் கலையாகிறத நம்ம கருப்பாக சேர்ப்பாருந்தா கூட பார்க்கறது இல்லை, முகம் கலையாக இருந்ததுன்னா நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. அதேமாதிரி அந்த தியானத்திலே இது பீட்டா வேவ்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகின்றது என்று சொல்கிறார். அதனால் தியானம் மிக அவசியம். நேரம் அதுக்காக நம்ம சாப்பாட்டுக்கு ஒதுக்குற மாதிரி அதுக்கு தியானத்துக்கும் ஒதுக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிப்படியாக அந்த அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும். வேதாந்தத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக அந்த தியானம் இருந்தால் தியானத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் சமாதி நிலை, வேற ஒன்றும் இல்லை. அது சொல்கிறவங்களுக்கு தீட்டா வேவ்ஸ்ன்னு இன்னொன்று இருக்கிறது. அந்த இன்டர்னல் அந்த ஸ்பைரல் அவேர்னஸ், அது எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸை இது குடிக்கிறதாக சொல்கிறார். ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ், அதாவது நேற்று கூட ஒரு டிவியில் அழகாக ஒரு பொண்ணு வச்சுன்னு பேசிச்சது, ரொம்ப அற்புதமான. அதேமாரி அந்த ஸ்பிரிச்சுவல் எவ்வளோ அவசியங்கிறது அந்த பொண்ணு ஒரு 10 வயசு கூட இருக்காது, அதுக்கு அது ரொம்ப அற்புதமாக பேசுது. நான் முடிஞ்ச எல்லாரும் போட்டு விட்றேன், உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு போட்டு விட்றேன், அது என்கிட்ட கூட இருக்குது. அதுமாரி
இந்த தியானம் வந்து மிக முக்கியமாக இருக்கிறது. தியானம் இருந்துன்னா நமக்கு எந்த விதமான கஷ்டமான எண்ணங்களும் வராது, அந்த துன்பங்களும் போய்விடும், மனசு சாந்தம் அடையும். மனசு சாந்தம் அடையும் போது முடிவும் அழகாக இருக்கும். தியானம் மிக மிக முக்கியமானது. அடுத்ததாக இந்த சமாதி நிலை, மனசு தான் சமாதி நிலைக்கும் கொண்டு போகுது, மனசு தான் தியானத்திற்கும் கொண்டு போகுது. இந்த சமாதி நிலை என்றால் என்ன? சமாதியில் சர்விகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதின்னு 2 விதமான சமாதி இருக்குது. இது இல்லாமல் என்ன சப்டிவிஷன் நிறைய இருக்கிறது. ஆனால் இந்த 2 தான் நம்ம அதிகமாக பேசுகின்றோம். இந்த சவிகல்ப சமாதிங்கிறது சர்க்குண பிரம்மனை, இது நிர்குண பிரம்மனை பற்றி சொல்லுகிறோம், சர்க்குண பிரம்மனை சொல்லுகிறோம், அது வந்து நிர்குண பிரம்மனை பற்றி சொல்லுகின்றோம். இவ்வாறு அந்த சமாதி தியானத்தில் மனம் முழுவதுமாக கிரகிக்கப்பட்டு விடுகிறது, தனி ஒரு பொருளாக மாறிவிடும். எல்லாமே மைண்டோட அது ஆப்ஜெக்ட் அப்படியே ஃபியூஸ் ஆகிடும். அதான் சமாதி நிலை என்று பெயர். அவங்களுக்கு வேற எந்த உணர்வுமே இருக்காது. அந்த ஒரு பொருளை வச்சு தியானம் பண்ணும்போது, அது கடவுளாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் எதில் வேணாலும் தியானம் பண்ணலாம். தியானம் வந்து நம்ம மட்டும் கிடையாது, புத்தர்கள் பண்ணுறாங்க, கிறிஸ்டியர் பண்ணுறாங்க, முஸ்லீம் பண்ணுறாங்க, சமணர்கள் பண்ணுறாங்க, திபேத்தியர்கள் பார்த்தீங்கன்னா தியானத்தில் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு எல்லாமே ஜபம் பண்ணிகிட்டே பண்ணுவாங்க அவங்க. அதுமாரி திபேத்திய வந்து ரொம்ப முக்கியம். அதேமாரி இந்த மனமும் அது பார்க்கப்படும் பொருளும் ஒன்றாக ஆகிவிடுது, ஃபியூஸ் ஆகிடும். அப்போ அந்த சமாதி நிலைக்கு அது அடைந்து விடுகிறது. தியானத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் சமாதி, வேற ஒன்றும் பெரிய இதுன்னு நினச்சிக்க வேண்டாம். தியானம் பண்ண தியானத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் டீப்பாக பண்ணோம்னா அது சமாதி நிலை. அடுத்தது சென்ஸ் ஆஃப் யூனிட்டி என்று சொல்லிக்கிறோம். அந்த சென்ஸ் எல்லாமே, ஆர்கன் எல்லாமே, இந்திரியங்கள் எல்லாமே ஒன்றாயிடுது, மனசோட ஒன்றி ஆயிடுது. இந்திரியங்கள் தனியாக, காது போய் கேட்டுட்டு இருக்காது, கண்ணு போய் தனியாக போய் பார்க்காது. அப்போ எல்லா இந்திரியங்களும் அங்கே மனது. இந்திரியங்களுக்கு கட்டுப்பாடு யார்? மனசு தானே கட்டுப்பாடு. இந்திரியம் வந்து மனசு தான். அப்போ மனசு அங்கே ஒன்றியிடும் போது இந்திரியங்களும் கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகி விடுகிறது. எப்பொழுது இந்த இந்திரியம் கட்டாகுதுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு சொல்கிறேன். மைக்ரோஸ்கோப்பில் நம்ம ஒரு கண்ணால் பார்க்குறோம், 2 கண்ணாலையும் பார்க்குறோம், ஒரு தொலை தான் இருக்கும் அதில் இல்லையா? மைக்ரோஸ்கோப்பில் ஒன்று தானே இருக்குது. பைனாக்குலர் விட்டுருங்க, சாதாரண மோனாக்குலரில் ஒரு கண்ணு பார்க்குறோம், இன்னொரு கண்ணு அங்கே தான் ஒரு பொருளை பார்த்துட்டா இருக்கு, பார்க்குது. அதாவது அந்த கண்ணு ஆஃப் ஆகிடும். இந்த ஒரு கண்ணுடைய அந்த கண்ணுடைய இது வந்து இதோட ஃபீஸ் ஆகிடும். அதேமாரி ஒருத்தர் என்கிட்ட கொஸ்டின் கேட்டார். இங்கே தான் கோயம்புத்தூர்ல ஒரு டாக்டர் வந்தார். அவர் இதேமாரி, நீ சுவாலஜி படிச்சிருக்கு, காக்காய்க்கு ஒரு கண்ணுன்னு சொல்கிறாங்களா, என்னையா 2 கண்ணு இருக்குது, ஒரு கண்ணு தானே என்ன கேட்டார். எனக்கு ஒன்றும் சொல்ல தப்பில்லை. உடனே போனேன் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி லைப்ரரிக்கு போய் அங்கே அழகாக பார்த்தேன். அதில் ஒன்றும் இல்லை, அவன் என்ன அழகாக சொல்லியிருக்கான், இந்த நேராக பார்க்கும்போது காக்காய்க்கு அந்த மின் இது இருக்கு இல்லையா, தலை அந்த பக்கம் கூறு இது அழகு இருக்கு இல்லையா, அந்த பக்கம் அதுக்கு தெரியாது. அந்த முன்னாடி இருக்கிற பொருள் அதுக்கு தெரியாது. ஏனென்றால் நமக்கு வந்து பைனாக்குலர் விஷன், அதனால் நமக்கு எல்லாமே தெரியுது. அதேமாரி இந்த மூக்கு நீட்டாக உள்ளதுக்கு நேராக உள்ளது தெரியாது. இந்த பக்கம் ஒரு கண்ணு, அந்த பக்கம் ஒரு கண்ணு இருக்குது. அப்போ அது என்ன பண்ணும், இப்படி சாட்சி இப்படி பார்க்கும். காக்கா இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி சாட்சி பார்க்கும், இல்லாட்டி இப்படி பார்க்கும். இப்படி பார்க்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு கண்ணு ஆஃப் ஆகிடும், ஒரு கண்ணு மட்டும் அந்த பார்வை வெளியில் தெரியும். அதுக்கு அதனால தான் காக்கை ஒரு கண்ணுலாம் இல்லை சார், நான் அதுமாரி சொல்லிட்டேன் மறுநாள் வந்து அவர்கிட்ட. அதுமாரி அந்த சென்ஸ் ஆஃப் யூனிட்டி இருக்கிறது. அடுத்து சமாதியில் உள்ளவர்களால் அவர்கள் சந்தோஷத்தை அடைகிறார்கள். அதுக்கு பிறகு அவங்க வெளில வரமாட்டாங்க, அதுவே ரொம்ப லைத்து விடுவார்கள். அந்த ஆத்ம தரிசனம் பண்ணும்போது, ஆத்ம தியானத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக போயிடும் அவங்களுக்கு. அதை விட்டு வெளில வரதுக்கே யாராவது ராமகிருஷ்ணர் சொல்லுவார் இல்லையா, என்னை யாராவது வந்து இந்த சமாதி நிலையில் எழுப்புனாங்கன்னா அப்படி சம்மட்டி வச்சு அடிக்கிற மாதிரி இருக்குது தலையில் அப்படிம்பாரு அவர். அப்போ எவ்வளோ டீப்பாக இருப்பாங்க பாருங்கள். அதில் அவள் ஸ்பிரிச்சுவல் லிபரேஷன் அதுலேருந்து கிடைக்கிறது, மோட்சா அதுலேருந்து சமாதி நிலையிலேருந்து மோட்சா கிடைக்கிறது. அதனால் இந்த மோட்சாவுக்கு உடனே போக வேண்டாம். நம்மளுடைய கடமைகள் இருக்கு இல்லையா, அது கல்யாணம், திருமணம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடித்து விட்டு ஒரு நிலையில் வரும்போது இந்த தியானத்தை நம்ம எப்போனா பண்ணலாம். அந்த சமாதி நிலைக்கு வரும்போது கொஞ்சம் அதுக்காக நேரத்தை எல்லாம் நம்ம ஒதுக்கி விட்டு செல்லலாம். அவ்வாறு நரம்பு மண்டலத்தை ஒரு அமைதியும் ஓய்வும் கிடைக்கிறது. அதுக்கு ரொம்ப இந்த எல்லா விதமான அமைதி கிடைக்கிறது இந்த சமாதி நிலையில். தொடர்ந்து ஒரு பொருளுடன் சிந்திக்கும் போது தியானம் ஏற்படுகின்றது. அந்த தியானம் பிளவுபடாமல் தொடர்ந்து நீடிக்கும் போது சமாதி நிலை அடைகின்றது. இதுதான் நம்ம மனசை பற்றி நம்முடைய வேதாந்த கருத்துக்கள் என்ன, உபநிஷதங்கள் என்ன, பிரஸ்தானத்திரை என்ன கூறுகின்றது, சயின்டிஃபிக்காக இது என்ன, மனசோட என்னென்ன கான்சியஸ் தொடர்பு என்ன, புத்தியோட கான்சியஸ் என்ன தொடர்பு, இந்த கான்சியஸ்ங்கிறது என்ன அப்படிங்கிறது ஓரளவு என்னால் முடிந்ததை சொல்லியிருக்கின்றேன். அதுமாரி மனசுக்கும் தியானத்திற்கு என்ன ரிலேஷன், தியானம் பண்ணும்போது என்னென்ன வேவ்ஸ் அதிகமாகுது, எது குறையுது, எப்படி மனசு சாந்த நிலை அடைகிறது. தியானங்கிறது அவசியம். நம்ம எப்படி வந்து ஒரு நேரம் தூங்குவதற்காக ஒதுக்கிறோம், இது டெய்லி பண்ணோம்னா நமக்கு நிச்சயமாக 50 நாளிலே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் என்று சயின்டிஃபிக் கூறுகின்றது. அதேமாதிரி அந்த சமாதி என்பது வேற ஒன்றும் இல்லை. அந்த தியானத்துக்கு 20 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம்னு ஒதுக்குறீங்கன்னா அதே 6 மணி நேரம், இது 1 வருஷம், 1 மாதம், 2 மாதம் அப்படின்னு ஒதுக்கணும்னா அது சமாதி நிலைக்கு அடைந்து வருகிறது என்று கூறுகின்றார்கள். இவ்வாறு இந்த டைம் அதிகமாக போச்சுன்னு நினைக்கிறேன், சாரி.
இதற்கு உங்களால் டவுட் என்ன தெரிஞ்சதுன்னா முனைவர்கள் வந்து மனம் பற்றி அவங்களுடைய கருத்துக்களை அறிவியல் பூர்வமாகவும் வேதாந்த உபனிஷத்துகள் இருக்கக்கூடிய கருத்துக்கள் மூலமும் பகிர்ந்துக்கிட்டாங்க. இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அவங்க கேட்கலாம். என்னால் இப்படி தெரிஞ்சுன்னா சொல்கிறேன், இல்லாட்டி ஐயா அவங்கள விட்டு சொல்கிறேன். நான் சொல்லுங்கள். இது புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம டீ சாப்பிட்டு டீ சாப்பிட்டா அடுத்த டாக்டர் நம்ம போயிடலாம். கேள்வி கேட்குறது எனக்கு புரிஞ்சதுன்னு அர்த்தம், ஒன்றும் புரியாமல் இருக்கணும்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுதுன்னா கொஸ்டின் வராது, ஒன்றுமே புரியலனாலும் கொஸ்டின் வராது. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி சரி, ஓகே. டீ சாப்பிட்டு இப்போ இந்த உரையோட டீ சாப்பிட்டு வந்து மறுபடியும் அடுத்த டாக்டர்